Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சி விஷன் 1000 அண்ட் மிஷன் 100ன்ற இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஹவர்ஸில் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஜிஎஸ் அண்ட் சிசாட்டும் சேர்த்து லாஸ்ட் 15 years ஆஃப் PYQ பேஸ்டு கொஷின்ஸை எடுத்து அந்த பேஸ் பண்ணி செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இனிஷியேட்டிவில் நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டோடைய சீரீஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட்டில் இது வந்து 3வது வீடியோ, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பீசிஸ் ரிலேட்டடான தீமும் அதுக்கப்புறம் ஈகாலஜி அண்ட் ஈகோசிஸ்டம் மாதிரியான ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ்க்கான தீம்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து தேர்டு வீடியோஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுற டாபிக் எதுன்னு பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ஓகேவா? இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ன்றது நமக்கு ஓவராலாகவே, ஓகேவா? ஸோ ஒரு என்விரான்மெண்ட் வந்து சஸ்டைனபுளாக இயங்கணும்னா அதில் இருக்கக்கூடிய போத்து ஸ்பீசிஸோடைய ப்ரொடெக்ஷனும் தேவை, என்விரான்மெண்ட்டோடைய ப்ரொடெக்ஷனும் தேவை. ஸோ அதனால தான் இன்டராக்ஷன் பிட்வீன் ஸ்பீசிஸ் ஆஸ் வெல் அஸ் வித் தி என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஈகோசிஸ்டம்னு சொன்னோம். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் சஸ்டைனபிள் வேல ஃபங்க்ஷன் ஆகணும்னா எல்லா வகையிலையுமே அதை ஓவராலாக நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது, சரியா? ஸோ அதனால் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸோ அதிலிருந்து நம்ம என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது எல்லாமே இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதனோட சொல்யூஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 yearல இந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதை நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம செஷனுக்குள்ளார போகலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2011 கேட்ட இந்த கொஷின் பார்ப்போம். பயோடைவர்சிட்டி ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஃபார் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி ஃபாலோயிங் வே. ஸோ பயோடைவர்சிட்டினா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை சிம்பிளிஃபையாக கேட்ட கொஷின் தான் இது. Soil formation, prevention of soil erosion, recycling of waste, pollination of crops, ஓகேவா? ஸோ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுக்காக பயோடைவர்சிட்டி என்னென்ன வகையில் வந்து நமக்கு பேசிஸாக இருக்குதுன்னு கேட்டோம்னா இது எல்லாமே தான். ஏன்னா சாயில் ஃபார்மேஷன் நம்ம போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஈக்கலாஜிக்கல் சக்ஸஷனுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸே பயனியர் ஸ்பீசிஸால் ஒரு பேர் ராக்கோ அல்லது ஒரு நியூலி கிரியேட்டட் லாவால் இருந்து சாயில் ஃபார்ம் ஆகணும். அந்த சாயில் ஃபார்ம் ஆனால் தான் அந்த சாயிலில் இருந்து நமக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசமும் ஆர்கானிக் மேட்டர் அடிப்படையாக வச்சு ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் டெவலப் ஆகும். ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸான பிளான்ட்ஸு, கிராஸஸ் இது ஃபர்தராக டெவலப் ஆக அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் நமக்கு வந்து பாலினேஷன், ஓகேவா? ஸோ பாலினேஷன்ன்றது நமக்கு ஸ்பீசிஸ், அதுவும் எஸ்பெஷலி இன்செக்ட்ஸு அண்ட் அதர் பேர்ட்ஸு, பேட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து பாலினேஷன் இருக்க போகும்போது தான் ஓவராலாகவே ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸோட சஸ்டனன்ஸ் நமக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த சாயில் இஸ் தி பேசிஸ், ஓகேவா? ஸோ அப்போ அதோட சாயிலோட எரோஷனும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டாக இருக்கும். அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட், ஏன்னா வேஸ்ட்டு அக்யூமுலேஷன், அதுவும் எஸ்பெஷலி நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டோட அக்யூமுலேஷன் இஸ் டெஃபினெட்லி அ டெட்ரிமெண்டல் டு தி எக்கோசிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷனிங், ஓகேவா? ஸோ அப்போ அதனால் இந்த 4மே forms the basis for the human existence in the form of biodiversity, ஓகேவா? ஸோ ஒரு ஜஸ்ட் பேசிக்காக பயோடைவர்சிட்டியோடைய கான்செப்டை செக் பண்ண கொஷின் தான் இது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. தென் கொஷின் நம்பர் 2012 கேட்ட இந்த கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி ஆஃப் அ ஜாகிரபிக்கல் ஏரியா? ஸோ பயோடைவர்சிட்டியோட பேசிக்ஸ் என்னென்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. பயோடைவர்சிட்டி ப்ராப்பரான வேலை ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறதுக்கு எதெல்லாம் த்ரெட்ஸாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. குளோபல் வார்மிங் டெஃபினெட்லி, ஓகேவா? ஸோ குளோபல் வார்மிங்ன்றது ஒரு ஹோலிஸ்டிக்கான கான்செப்ட். ஏன்னா ஈகோசிஸ்டமோடைய ஃபங்க்ஷனிங்கும் பயோடைவர்சிட்டியோடைய சஸ்டனன்ஸுமே வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் தி எனர்ஜி சப்ளைடு பை சன்னு, ஓகேவா? ஸோ சன்னிலேருந்து ப்ராப்பரான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த எனர்ஜியை ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அது மூலிமா என்டையர் எர்த்துமே எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்றது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருப்போம். அப்போ அதில் வந்து இந்த குளோபல் வார்மிங்ன்ற கான்செப்ட் வந்து எஸ்பெஷலி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகரிக்க போகும்போதோ, மெல்ட்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் அதோட கான்சிக்வன்சஸாக இருக்க போகும்போதோ, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அதிகரிக்க போகும்போதோ, டிசாஸ்டர்ஸ் குளோபல் வார்மிங் ரிலேட்டடான டிசாஸ்டர்ஸ் அதிகரிக்க போகும்போதோ, ஓஷோன் டெப்ளீஷன் நடக்க போகும்போது இது எல்லாமே த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி தான், ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு லார்ஜர் ஹோலிஸ்டிக் கான்செப்ட் இஸ் டெஃபினெட்லி அ த்ரெட் டு பயோடைவர்சிட்டி தான். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிட்டட், ஈவன்
ஹோமு, ஹேபிட்டட்டு, அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹோம் ரேஞ்சு, இது எல்லாமே நம்ம முக்கியத்துவமாக எப்படி இருக்குன்றதை நம்ம போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு 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 ஹேபிட்டட்டுன்றது ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் அதனுடைய ஓவரால் எக்ஸிஸ்டன்ஸுக்கு அந்த ஹேபிட்டட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரே இடத்துல சீசனல் மைக்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரை சீசன்ஸில் வந்து வாட்டருக்காக எலிஃபண்ட்ஸோ அல்லது மற்ற ஸ்பீஷீஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆக வேண்டிய தேவைப்படும். ஸோ அப்போது அந்த மாதிரி அந்த என்டையர் ரீஜியன் ஆஃப் அ ஸ்பீசிஸுமே அந்த 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 ஹேபிட்டோடைய ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிட்டட் இஸ் டெஃபினெட்லி அ த்ரெட் டு பயோடைவர்சிட்டி தான். ஓகேவா? இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒவ்வொரு இப்போ ஈக்கலாஜிக்கல் நீஷ் பார்த்துருந்தோம், கரெக்டாக? ஸோ ஈக்கலாஜிக்கல் நீஷ் படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸுமே இட் ஹேஸ் அ ஃபங்க்ஷனல் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஈகோசிஸ்டம்ஸு சஸ்டனன்ஸு. அப்போது அந்த மாதிரியான இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸோ அந்த ஸ்பீசிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு ஹைராரிக்கல் மாடலில் எல்லா ஸ்பீசிஸுமே ப்ராப்பரான வேல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் அப்பெக்ஸ் கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ராப்பரான வேலை இயங்கிட்டு இருக்கும். அதில் வந்து அந்த ஈகோசிஸ்டத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த என்டையர் ஈகோசிஸ்டமுமே பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்வேசிவ் ஆஃப் ஏலியன் ஸ்பீசிஸ் இஸ் அ டெஃபினட் த்ரெட் டு தி பயோடைவர்சிட்டி. இது மூணுமே வந்து ஒரு லார்ஜர் ஒரு 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 பயோடைவர்சிட்டின்ற அந்த ஹோலிஸ்டிக்கான விஷயத்தோடு அசோசியேட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம்ன்றது இதுலேயே ஆட்மேன் அவுட்டாக இருக்குது. அது வந்து அதே மாதிரி ஈவன் சொல்லப்போனால் இது வந்து ஒரு மிஸ்நாமர் தான். ஓகேவா? ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம்னா அப்போ ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம்ன்றதும் எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு காரணமாக இருக்குன்றதெல்லாம் நம்மளால் டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது நம்ம எடுத்துக்க முடியாது. மீதி மூணுமே த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டியாக டெஃபினட்டாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2, 1, 3. ஸோ இப்போ பயோடைவர்சிட்டியோடைய சஸ்டனன்ஸுக்கு எதெல்லாம் பேசிஸாக இருக்குது, தென் பயோடைவர்சிட்டியோட த்ரெட்டுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது, இது ரெண்டுமே 2 கொஸ்டினில் செக் பண்ணிட்டாங்க. Then which one of the following is not a site for in-situ method of conservation? In-situ and ex-situ conservation நமக்கு 2 வகையாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போது ஒரு பயோடைவர்சிட்டியோ அல்லது வந்து ஒரு ஈகோசிஸ்டமோ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸுமே அதனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ப்ராப்பரான வேகையில் இயங்கிட்டே இருந்துச்சுன்னா குளோபல் சஸ்டனன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் சில ஸ்பீசிஸோ அல்லது சில என்விரான்மெண்ட்டோ நம்ம டெஃபினட்டாக பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த ஸ்பீசிஸை அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசிஸோட கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க நேச்சுரலி ஃபவுண்ட் இன் வேர், எண்டமிக் டு திஸ் ரீஜனா இல்லையா அப்படின்றதான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்பீசிஸோட ப்ரெசன்ஸ் டு தட் ஈகோசிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் சஸ்டனன்ஸ் ஆஃப் தட் ஈகோசிஸ்டம்ஸ். அப்போ அந்த ஸ்பீசிஸை அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட்லேயே வச்சு அந்த ஸ்பீசிஸும் அதனோட ஹேபிட்டட்டையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய முறையை தான் நம்ம வந்து இன்சித்து கன்சர்வேஷன் சொல்லுவோம். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இன்சித்து கன்சர்வேஷன்ஸில் எதெல்லாம் வரும்? பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, இது எல்லாமே வந்து இன்சித்து கன்சர்வேஷன் மெத்தட்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ன்றது மோஸ்ட்லி ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு கன்சர்வேஷன் மெத்தடாலஜி தான் நமக்கு வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஏன்னா பேர்லேயே இருக்குது வைல்ட் லைஃப், மோஸ்ட்லி ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் லார்ஜராக இருக்கிறது தான் நேஷ்னல் பார்க். ஓகேவா? நேஷ்னல் பார்க்கு ஃபோக்கஸ் ஆன் போத் ஸ்பீசிஸ் ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட். ஸ்பீசிஸ் ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்ட், இது ரெண்டையுமே சேர்த்து இன்னும் ஒரு லார்ஜர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் நமக்கு வந்து நேஷனல் பார்க்ஸ்னு சொல்லுவோம். இந்த நேஷனல் பார்க்ஸ் பயோஸ்பியர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோட இன்னும் லார்ஜர் ஸ்கோப்பில் இருக்கிறது தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன்க்ளூடிங் தி ஸ்பீசிஸ், என்விரான்மெண்ட்டு, ஸ்பீசிஸு, என்விரான்மெண்ட்டு ப்ளஸ்ஸு human participation in the role of conservation. ஸோ அப்போ ஒரு லார்ஜர் ஹோலிஸ்டிக் கான்செப்டாக நம்ம வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே எந்த ஸ்பீசிஸுமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்லோகேட் பண்ணாத ஒரு கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஓகேவா? பட் பொட்டானிக்கல் கார்டனோ அல்லது வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன்
zoos, then வந்து seed banks, ஓகேவா, தென் வந்து டிஷ்யூ பேங்க்ஸு எக்ஸெட்ராஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸித்து கன்சர்வேஷன்ஸில் வந்துடும். ஓகேவா, ஸோ எக்ஸித்து கன்சர்வேஷன் மெத்தடாலஜியில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸித்துனா அந்த ஸ்பீசிஸோடைய நேச்சுரல் ஹேபிட்டட் ரீஜன்ஸில் இருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு கன்சர்வ் பண்ணுறது. அப்போ நேச்சுரலாக இல்லாத இன்னொரு இடத்துல வச்சு கன்சர்வ் பண்ணுறதுனாலே அது அதனுடைய வாழ்விடத்தை விட்டு வேற இடத்துல வைக்க போகும்போது எக்ஸித்து கன்சர்வேஷன் வரும். அப்போ கொஸ்டின் என்னது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சைட் ஃபார் இன்சித்து கன்சர்வேஷன் மெத்தட்னா என்னது, பொட்டானிக்கல் கார்டன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ அதே ஆப்ஷன்ஸை வச்சுட்டு கொஸ்டின்ஸ் அப்படியே டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து என்னது, இஸ் நாட் அ சைட் ஃபார் இன்சித்து மெத்தட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோரான்னு சொல்லி பயோஸ்பியர் ரிசர்வ், பொட்டானிக்கல் கார்டன், நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஆப்ஷன்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. பயோஸ்பியர் ரிசர்வ், பொட்டானிக்கல் கார்டன், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ். கொஸ்டினை மட்டும் மாற்றிருக்காங்க. என்னது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி டுகெதர், பாருங்க, பயோடைவர்சிட்டி together with the traditional human existence. Traditional human existence is the establishment of. அப்போ இது மூணுலையுமே, சாரி இந்த நாலுலையுமே இது டெஃபினட்டாக இது வராது. இந்த மூணுலையுமே எது மோஸ்ட் காம்ப்ரஹென்சிவாக இருக்கிறது, பயோஸ்பியர் ரிசர்வ் தான். ஓகேவா, ஏன்னா நேஷ்னல் பார்க்ஸில் ஈவன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட். வேரஸ் இதில் வந்து ஒரு லிமிட்டடாக அலோவ் பண்ணுவாங்க. லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலௌடு. லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலௌடு. பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றது ஹோலிஸ்டிக்காக பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் டுகெதர் வித் தி ட்ரெடிஷ்னல் ஹியூமன் லைஃப். அப்போ லார்ஜர் ஹோலிஸ்டிக் கான்செப்டாக நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அகெயின் அண்ட் அகெயின் யூ ஷுட் நோ அபவுட் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இது ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேவா, 2012 கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். இன் விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் இந்தியா ஆர் லோக்கல் பீப்புள் ஆர் நாட் அலவுடு டு கலெக்ட் அண்ட் யூஸ் தி பயோமாஸ். அப்படியே அதே கான்செப்ட்ஸில் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், local people are not allowed to collect and use the biomass. Are not allowed to collect and use the biomass. நான் இப்போ தான் சொல்ல இந்த மாதிரி எந்த விதமான ஹியூமன் ஆக்டிவிட்டீஸையுமே அலோவ் பண்ணாத மோஸ்ட் ப்ரொடெக்டட் ரீஜன் தான் நமக்கு என்னது, நேஷ்னல் பார்க்ஸ். அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் டெஃபினட்டாக வரக்கூடாது. ஏன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் ட்ரெடிஷ்னல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வேர் அலவுடு. கொஷின்ஸ்லேயே நமக்கு ஆன்சர்ஸ் இருந்துட்டு ஒவ்வொரு கொஷினுமே அதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேஷ்னல் பார்க்ஸ் என்னது, நேஷ்னல் பார்க்ஸ் தான் இருக்கிறதுலே என்னது, இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் தி கேட்டகரிஸ் லோக்கல் பீப்புள் ஆர் நாட் அலவுடு டு கலெக்ட் அண்ட் யூஸ்னா என்னது, நேஷ்னல் பார்க்ஸ் மட்டும்தான். வெட்லேண்ட்ஸ் டிக்ளேர்ட் அண்டர் ராம்சர் கன்சர்வேஷன்ஸும் சரி, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் சரி, இது எல்லாத்துலேயுமே வந்து என்னது நமக்கு லோக்கல் பீப்புள்ஸோடைய அதுவும் கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு இல்லாமல் தன்னுடைய சஸ்டைனபிள், இப்போ ட்ரைபல்ஸ் இருக்காங்க, ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸையுமே அலோவ் பண்ணாத மோஸ்ட் ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் தான் நமக்கு வந்து நேஷ்னல் பார்க்ஸ். ஓகேவா, இப்போ நேஷ்னல் பார்க்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஜஸ்ட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, நேஷ்னல் பார்க்ஸு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வச்சுட்டு கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ரைட்டா, இந்த கொஷின் பார்ப்போம். 2010 the boundaries of a national parks are defined by the legislation. ஓகேவா, ஸோ ஏன்னா நேஷ்னல் பார்க்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்கட்டும், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், தென் வந்து அதர் டைகர் ரிசர்வ்ஸு, கன்சர்வேஷன் ரிசர்வ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், இது எல்லாமே வந்து they are all mandated by the government to protect the biodiversity. அப்போது நேஷ்னல் பார்க்ஸுனுடைய பவுண்ட்ரிஸ் எது வரைக்கும் இருக்கணும், ஏன்னா நேஷ்னல் பார்க்ஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ரீஜன். ஓகேவா, கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ரீஜனாக இருக்கிறதுனால இதனோட பவுண்ட்ரிஸ் ஹேஸ் டு பி கிளியர்லி டிஃபைன்டு. அந்த பவுண்ட்ரிஸை டிஃபைன் பண்ணுறது பேஸ்ட் ஆன் வாட் லெஜிஸ்லேஷன்ஸ்னா, பிகாஸ் நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. அப்போ டெஃபினட்டாக த பவுண்ட்ரிஸ் ஆஃப் அ நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் டிஃபைன்டு பை லெஜிஸ்லேஷன்ன்றது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், a biosphere reserve is declared to conserve a few specific species of flora and fauna.
இது அப்படியே எதுக்கு பொருந்தும், பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றது இப்போ தான் பார்த்தோம் லார்ஜர் ஹோலிஸ்டிக் கான்செப்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் தி ரீஜியன் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீசிஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறது ஃபியூ ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா கொடுத்துருக்காங்க. அப்போ ரெஃபரன்ஸாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. In a wildlife sanctuaries, limited biotic interference is permitted. Yes, correct. Okay, so again and again, wildlife sanctuaries, national parks, biosphere reserves, இதில் கம்பேர் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வரக்கூடாது. என்னது இது ரெண்டுமே எலிமினேட் ஆகிடும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் லிஸ்ட் ஒன் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வித் தி ஸ்டேட்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 12 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ளார அடங்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயோஸ்பியரும் எந்த ஸ்டேட்டு கவர் பண்ணியிருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்று என்னது, சிம்லிபால் எங்கே இருக்குது, சிம்லிபால் வந்து நமக்கு ஒரிசா ரீஜனில் இருக்குது. தென் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது, நமக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் ரீஜனில் இருக்குது. நாக்ரக் எங்கே இருக்குது, நாக்ரக் வந்து மேகாலயா ரீஜனில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது, கஞ்சன்ஜங்கா இஸ் இன் சிக்கிம். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஜஸ்ட் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் டி 4351. ஓகேவா? தென் which one of the following is not a biosphere reserve? ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் 18மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் இது வந்து எது பயோஸ்பியர் ரிசர்வ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அகஸ்தியமலை இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ், நீல்கிரி இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ், பச்மாரி இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ், நல்லமலை in eastern Ghats is not a biosphere reserve. ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் எதுன்னு பார்த்தோம்னா சேசாச்சலம் ஹில்ஸ். சேசாச்சலம் பயோஸ்பியர் தான் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குதே தவிர நல்லமலை இஸ் அ ரேஞ்ச் வித்தின் ஈஸ்டர்ன் காட்ஸ், பட் இட் இஸ் நாட் டிக்ளேர்டு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ ஈவன் நல்லமலை எந்த ரேஞ்சஸோட அசோசியேட் ஆனதுன்னு சொல்லிட்டு மேப் பேஸ்டாகவும் கொஷின்ஸ் ஜாகிரஃபியில் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, நல்லமலை இஸ் நாட் அ பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த கொஷின் பாருங்கள், 2019 which of the following are in அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த இடத்துல ஜஸ்ட் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார, ஏன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ன்றது ஒரு லார்ஜர்னு பார்த்துட்டோமா, அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கும். ஏன்னா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அதோட பெருசு, நேஷனல் பார்க்ஸ் அதோட பெருசு தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அப்போ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார இருக்கக்கூடிய அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெய்யார், இடி பெப்பரா அண்டு செந்துரை வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், அட் களக்காட் முண்டந்துறை டைகர் ரிசர்வ்ஸ். இதுதான் நம்மளுடைய அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 ப்ரொடெக்டட் ஏரியாஸும் தான் கம்ஸ் அண்டர் தி அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்டு முதுமலை, சத்தியமங்கலம் அண்ட் வயநாடு சாங்சுரிஸ் அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ஸ். இது எந்த பயோஸ்பியர் ரிசர்வ், இது வந்து நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய ரீஜன். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கவுந்தின்யா, குண்ட்லா, பிரம்மேஸ்வரம் அண்ட் பாப்பிகொண்டா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ். இதில் அட்லீஸ்ட் இது மூணுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார வரக்கூடிய ஏரியாஸ் தான். சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். whereas முக்கூர்த்தி நேஷனல் பார்க்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ முக்கூர்த்தி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார வரும். இங்கே காவால் அண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்டு நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ்ஸ். இதில் காவால் டைகர் ரிசர்வும் நாகார்ஜுன ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வும் இஸ் present in தெலங்கானா ஸ்டேட்ஸு. பட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸே இது சேசாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட தான் போகிறோம். ஸோ அப்போது 18 பயோஸ்பியர் ரிசர்வுமே நமக்கு வந்து எந்தெந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, அதே சமயத்தில் ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார இருக்கக்கூடிய அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், தட் இஸ் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், which one of the following biosphere reserve comprises islands with estuaries, beaches
கோரல் ரீஃப்ஸ், சால்ட் மார்ஷஸ் அண்டு மேங்க்ரூவ்ஸ். ஓகேவா? ஸோ சால்ட் மேங்க்ரூவ்ஸும் கோரல் ரீஃப்ஸும் எவ்வளோக்கு முக்கியமான ஸ்பீசிஸ்ன்றதை நம்ம ஏற்கனவே போன செஷன்ஸ்லேயும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லா காம்பினேஷன்லையும் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். எஸ்சுரிஸ், பீச்சஸ்ன்னு வந்துட்டாலே டெஃபினட்டாக எதுவும் வரக்கூடாது. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வரக்கூடாது, நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் வரக்கூடாது. நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் இன் உத்தராகண்ட். ஓகேவா? இது நம்மளோட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ரீஜனில் இருக்குது. ஓகேவா? கேரளா அண்டு கர்நாடகா ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கோஸ்டல் ரீஜன்ஸ் இது ரெண்டுமே வராது. இப்போது மேங்க்ரூவ்ஸ்ன்னு பார்த்துட்டா கல்ஃப் ஆஃப் சுந்தர்பன்ஸ் இஸ் நோன் ஃபார் மேங்க்ரூவ்ஸ். ஓகேவா? எஸ்சுரிஸ், பீச்சஸ் இங்கே ரொம்ப டிஃபைனிங் ஃபேக்டர் என்னது? ஏற்கனவே நம்ம வந்து போன செஷன்ஸ்லேயே பார்த்துருந்தோம். மேங்க்ரூவ்ஸோட சுந்தர்பன்ஸை கொடுத்துட்டு சுந்தர்பன்ஸில் எது வராது, ஐ மீன் மேங்க்ரூவ்ஸ் வரும்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். கோரல் ரீஃப்ஸ் வராத ரீஜன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன்ஸில் சுந்தர்பன்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சுந்தர்பன்ஸில் மீதி எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து சால்ட் மார்ஷஸ், ஏன்னா சால்ட் டாலரண்ட்டாக தான் அந்த சுந்தர்பன்ஸு மேங்க்ரூவ் ஸ்பீசிஸே வந்து வளர்ந்துருக்கும். ஓகேவா? ஸோ எது இருக்காது? கோரல் ரீஃப்ஸ் இருக்காது. அப்போ கோரல் ரீஃப்ஸை வச்சு பார்த்தோம்னா சுந்தர்பன்ஸ் வராது. ஓகேவா? கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் இஸ் நோன் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் ப்ரெசன்ஸ். ஓகேவா? பீச்சஸும் இருக்குது, எஸ்சுரிஸும் இருக்குது, கோரல் ரீஃப்ஸும் இருக்குது, சால்ட் மார்ஷஸும் இருக்குது, தென் வந்து மேங்க்ரோவ்ஸும் இருக்குது. அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய டியூகாங் ஸ்பீசிஸ்லாம் நம்ம மல்டிபிள் டைம் பார்த்துட்டோம். டியூகாங்குன்றது மரீன் மேமலுன்றதும் நம்ம ஏற்கனவே பழைய ஸ்பீசிஸோடைய லிஸ்ட்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். தென் இந்த கொஸ்டின் பாருங்க. ஃப்ரம் தி ecological பாயிண்ட் ஆஃப் வியூ which one of the following assumes importance in being a good link between the eastern Ghats and western Ghats? ஸோ அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் கிட்டத்தட்ட தனித்தனி ஈகோசிஸ்டமாகவே நம்ம பிரிச்சிடலாம். ஏன்னா ஈஸ்டர்ன் காட்ஸுன்றது அவ்வளோ ஹையராக இருக்காது. அதே சமயத்தில் ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்சிங் தட் மச் ஆஃப் ரெயின்ஃபால் as compared to வெஸ்டர்ன் காட்ஸ். அதனால் ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், டெசிடியூஸ் வெஜிடேஷன் தான் மேஜராக இருக்கும். வேறஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துட்டோம்னா வெஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு வந்து ஹை ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ரீஜன்ஸை வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் எல்லா டைப் ஆஃப் வெஜிடேஷனும் கிட்டத்தட்ட இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போது இந்த ரெண்டுமே வந்து ஈக்கலாஜிக்கலி வெவ்வேறு கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம், வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும். ஓகேவா? அந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணக்கூடிய பகுதி தான் என்னது? நீல்கிரிஸ். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கீழே தனியாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? இந்த நேம் ஆஃப் கார்டமம் ஹில்ஸ், அதுக்கு கீழே தான் வந்து நமக்கு அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வே வரும். ஓகேவா? இந்த நீல்கிரி ரீஜனில் தான் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் ஆகும். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வந்து இந்த ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸில் இருக்குதுன்றதான் கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அசியூம்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் பிட்வீன் அ குட் லிங்க். அப்போ குட் லிங்க்னு பார்த்தோம்னா நல்லமல்லா, ஏற்கனவே வந்து நல்லமல்லா வந்து பயோஸ்பியர் ரிசர்வான்னு கேட்டிருக்காங்க. நல்லமல்லா ஃபாரஸ்ட் இஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி ஈஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தான் சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வும் எங்கே தான் இருக்குது? சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வும் ஸ்பெசிஃபிக்காக ஈஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வும் சரி, நாகர்கோல் நேஷனல் பார்க்கும் சரி, போத் ஆஃப் தெம் ஆர் பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இதுதானே பார்த்துருந்தோம், நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? அப்போது இது ரெண்டில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தான். இந்த நாகர்கோல் நேஷனல் பார்க்ஸும் நமக்கு இங்கே கர்நாடகாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் இது எக்ஸ்க்ளூசிவ்லி வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸு ஈஸ்டர்ன் காட்ஸை மீட் ஆகக்கூடிய பகுதியில் இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தான் இருக்கும். ஸோ அப்போது எஸ்பெஷலி இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் குட் லிங்க் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்னால் என்னது? நம்மளோட சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ் தான். Then அதே கொஷின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாப் ஸ்லிப். ஓகேவா? டாப் ஸ்லிப்ன்றது சிம்லிபால் நேஷனல் பார்க்குன்றது எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம், ஒடிசா ரீஜனில். பெரியார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், மாஞ்சிரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, தென் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ். இது டாப் ஸ்லிப்ன்றது நம்மளோட வால்பாறை ரீஜனில் இருக்கக்கூடிய, பொள்ளாச்சி வால்பாறை ரீஜனில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். அப்போ இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ், இட் இஸ் அனதர் நேம் ஃபார் ஆனமலை. ஆனமலை நேஷனல் பார்க்ஸ் ஆர் டைகர் ரிசர்வ். ஓகேவா? இதனோட இன்னொரு நேம் தான் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? நமக்கு சிம்லிபால் நேஷனல் பார்க்ஸ், பெரியார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் மாஞ்சரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், இது எதுவுமே டாப் ஸ்லிப்ன்றது கிடையாது. ஓகேவா?
இதில் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் என்னது, சிம்லிபால் மட்டும் தான் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? தென் இது என்னது, ஒரு பக்கம் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுரிஸும் அது இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காங்கர் காட்டி நேஷ்னல் பார்க்ஸ் இஸ் இன் சத்தீஸ்கர். நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, இஸ் இன் கர்நாடகா. ஓகேவா? குக்தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். சுல்தான்பூர் பேர்ட் சாங்சுரிஸ் இஸ் இன் ஹரியானா. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான பேருன்னு பார்த்தோம்னா நமக்கு 1432. ஓகேவா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நாகர்ஹோல் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதே கொஷனில் இந்த காங்கர்காட்டி நேஷ்னல் பார்க்ஸ் சத்தீஸ்கர் அப்படியே அடுத்த வருஷமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க 2005. அகெயின் நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு அண்ட் அசோசியேட்டட் ஸ்டேட்ஸ். ஸோ யூபிஎஸ்சி இஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டிங் தி கொஷின்ஸ்ன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்கள், காங்கர்காட்டி நேஷ்னல் பார்க்ஸ் இஸ் இன் சத்தீஸ்கர், அகெயின் அதே ரிப்பீட் ஆயிருக்கு. தென் வந்து போண்ட்லா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் இன் கோவா. ஓகேவா? தென் ஒராங் சாங்சுரிஸ், ஒராங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் sanctuary, wildlife sanctuaries is in Assam. It is also related to the one-horned rhinoceros. Okay va? Usha Koti wildlife sanctuaries, இது எங்க இருக்குன்னா it is in Odisha region. Okay va? So the answer for this question என்னது, option B 4321. So அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வும் எந்த ஸ்டேட்டில் அல்லது எத்தனை ஸ்டேட்ஸோட அசோசியேட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் எந்த ஸ்டேட்டோட அசோசியேட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த காம்பினேஷனில் தான் இது வரைக்கும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது இல்லாமல் நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிஃப்ரென்சஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Which one among the following has the maximum number of national parks? ஓகேவா? கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஹேவிங் 106 நேஷனல் பார்க்ஸு. இதில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். கிட்டத்தட்ட 11 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 11 நேஷனல் பார்க்ஸ் வேர் பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் இட் ஹோல்ட்ஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? சப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸு அட்லீஸ்ட்டு மேக்ஸிமம் நேஷனல் பார்க்ஸ் இருக்கிற ஸ்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். சில ஸ்டேட்ஸில் நேஷனல் பார்க்கே கிடையாது. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் நேஷனல் பார்க்ஸ் இல்லைன்றதும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட்டு நியூஸ்லஸில் வரக்கூடியது அல்லது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மல்டிபிள் டைம்ஸ் யூபிஎஸ்சியில் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸ் இது எல்லாமே டெஃபினட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஈவன் நம்ம வந்து ஜாகிரஃபி பார்க்க போகும்போது டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் நேஷனல் பார்க்ஸ் வழியாக ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுறதையும் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்பைல் பண்ணி ஒரே டைமில் வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ படிக்க போகும்போது எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம மைண்டில் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக யூபிஎஸ்சி சுற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. தென் இந்த கொஷின் இப்போ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஜெனரலி நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா நேஷனல் பார்க்ஸில் எந்த விதமான ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் அலோவ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸும் இருக்காதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் தெர் ஆர் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ். அந்த எக்ஸப்ஷன்ஸில் ஒன்று தான் இந்த டெசர்ட் நேஷனல் பார்க். ஓகேவா? டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் இஸ் நோன் ஃபார் கிரேட் இந்தியன் பஸ்டர்டுன்றதை நம்ம ஸ்பீசிஸ் பார்க்கும் போதே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ டெசர்ட் நேஷனல் பார்க்கும் கிரேட் இந்தியன் பஸ்டர்டும் ஒன்னோட ஒன்று, ஏன்னா இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ். But definitely it is one of the natural habitats of great Indian bustard. இதை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு புது ஃபேக்ட்ஸை கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்மர் அண்டு ஜெய்சல்மார் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் வழியுமே இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் என்னென்னா தேர் இஸ் நோ ஹியூமன் ஹேபிடேஷன் இன்சைட் தி பார்க்குன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா தப்பு. ஏன்னா இந்த டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன் தட் there are some settlements of humans were there. ஏன்னா டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் இஸ் நாட் ரிச் இன் வெஜிடேஷன் அண்ட் இட் எக்ஸ்டெண்டட் ஃபார் அ லார்ஜர் ரீஜன். அப்போ லார்ஜர் ரீஜன்ஸ் இருக்க போகும்போது ஈவன் தோ அந்த நேஷனல் பார்க்ஸ் வந்து சில ஸ்பீசிஸ் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் லைக் கிரேட் இந்தியன் பர்ஸ்டர்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருந்தாலும் அங்கே அவ்வளோ டென்ஸ் வெஜிடேஷன் இல்லாத காரணத்தினால தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர்.
ஸோ அதனால் டெசர்ட் நேஷ்னல் பார்க்ஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன் தட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வேர் அலௌட் வித்தின் தி நேஷ்னல் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி அஃபிஷியல் கீழேயே 1 and 3 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? தென் கொஷின் நம்பர் இந்த கொஷின் பார்ப்போம். இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் பக்குயி வைல்ட் லைஃப் sanctuaries is located? பக்குயி வைல்ட் லைஃப் sanctuaries தான் it has been renamed as or it is otherwise called as PAKE National Parks. PAKE National Parks or PAKE Tiger Reserve. இந்த PAKE National Parks or Tiger Reserves எங்கே இருக்குது? நமக்கு அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ அப்போ அகைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸும் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்றதும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனோட இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இதுதான் வந்து ஹையஸ்ட் percentage of forest cover in terms of tiger reserves. Correct? So tiger reserves liye highest percentage of forest cover இருக்கக்கூடிய tiger reserve எதுனா இந்த பாக்கே நேஷனல் பார்க் ஆர் டைகர் ரிசர்வ் தான். 2021 ஃபாரஸ்ட் சர்வே ரிப்போர்ட்டில் இருக்கிற டேட்டா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ இந்த டேட்டா படி எந்த டைகர் ரிசர்வில் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இருக்குன்னு பார்த்துருந்தோம். நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். ஓகேவா? இதில் தான் ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர். ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் பக்குயி ஆர் பாக்கே நேஷனல் பார்க்ஸ் ஆர் டைகர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. தென் இது பாருங்கள் எதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிட்டர்கனிகை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் இஸ் இன் கர்நாடகா அண்ட் பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். மனாஸ் இஸ் இட் செல்ஃப் அ பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் இஸ் அ டைகர் ரிசர்வ் ஆல்சோ. சுந்தர்பன்ஸ் தான் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். சுந்தர்பன்ஸ் இஸ் தி ஒன்லி mangroves to hold tigers in the worldலியே மேங்க்ரூவ் ரீஜனில் டைகர்ஸ் இருக்கக்கூடிய ஒரே டைகர் ரிசர்வ் எதுன்னு கேட்டோம்னா சுந்தர்பன்ஸ் மட்டும்தான். அப்போது இந்த பிட்டர்கனிகா தான் நமக்கு என்னது? இஸ் நாட் அ டைகர் ரிசர்வ். அப்போ எதெல்லாம் வந்து டைகர் ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1, 3 and 4. ஆப்ஷன் பி 1, 3 and 4. பிட்டர்கனிகா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிட்டர்கனிகா இஸ் நோன் ஃபார் வாட்? சால்ட் வாட்டர் crocodile, olive ridley turtles, and it is also Bitterkanika is known for mangroves. Second largest mangrove cover ஆஃப்டர் சுந்தர்பன்ஸ்க்கு அடுத்தது லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் கவர்ஸ் இருக்கிறது இந்த பிட்டர்கனிகா ரீஜன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ருஷிகுல்யா, தென் வந்து காஹிர்மத்தா வைல்ட் லைஃப் sanctuaries, இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு ரீஜன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. தென் இன்னொன்று பாருங்கள், இது அகெயின் ஸ்டேட்டு நேஷ்னல் பார்க்ஸு, ஸ்டேட்டு வைல்ட் லைஃப் sanctuaries, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு, நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் sanctuaries. இதை மேப் பேஸ்டாக டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ டாம்பா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குதுன்னா மிசோரமில் தான் இருக்குது. சாராமதி பீக் இது வேறு எங்கே இருக்குதுன்னா நாகாலாந்தில் தான் இருக்குது. கும்தி வைல்ட் லைஃப் sanctuaries இஸ் இன் சிங்கிம்னா கிடையாது. கும்தி இஸ் இன் திரிபுரா. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? செகண்ட் மட்டும் கிடையாது. சி 1 and 3 only. 1 and 3 only. Right. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Among the following tiger reserves, which one has the largest area under the critical tiger habitat? இந்த critical tiger habitat அப்படின்றது என்னென்னா, இப்போது கோர் ரீஜியன் ஆஃப் அ டைகர் ரிசர்வை தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட்னு சொல்லுவோம்.
இப்போ நேஷ்னல் பார்க்ஸ்னால் என்னது, நேஷ்னல் பார்க்ஸில் நோ ஆக்டிவிட்டீஸ் வேர் பெர்மிட்டட், கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் பீன் டிவைடட் இன்டு 3 regions. என்னது, கோரு, பஃபரு அண்டு டிரான்சிஷன் ஜோன். கரெக்டா, கோரு, பஃபர் அண்டு டிரான்சிஷன் ஜோனு. இதில் கோர் இஸ் ஈக்குவலன் டு நேஷ்னல் பார்க்ஸ், நோ ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரொடெக்டட், no activities are permitted, whereas buffer la some of the activities are provided and transition zone la human settlements were allowed. இந்த மாதிரி different zonations of biosphere reserves were there. So அப்போ national parks core of a biosphere மாதிரி தான் ஒரு tiger reserve உடைய core regions, no kind of settlements or activities are permitted, most protected region of a tiger reserves தான் critical tiger habitat ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட் இருக்கிறது லார்ஜஸ்ட்டாக எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம். ஓகேவா, இதுதான் லார்ஜஸ்ட்டு டைகர் ரிசர்வும் கூட. அப்போ டைகர் ரிசர்வ்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுனால இதனுடைய கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட்டும் இருக்கிறதுலே மேக்ஸிமம் இது தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம போன கொஷனில் தான் பார்த்தோம், ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வும் நமக்கு வந்து நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் தான். டென்சிட்டி பர்சன்டேஜ் வைஸ் ஹையஸ்ட்டாக இருக்கிறது பாக்கே டைகர் ரிசர்வ். ஓகேவா, கார்பட்டுன்றது என்னது, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டைகர் ரிசர்வ் உத்தராகண்ட் ரீஜன்ஸில். கார்பட் டைகர் ரிசர்வ்ஸ் வழியாக எந்த ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னு யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. கார்பட் டைகர் ரிசர்வ் வழியாக எந்த ரிவர் ஃப்ளோ ஆகும், நம்மளுடைய ராம் கங்கா, கங்கா கிடையாது ராம் கங்கா. ஓகேவா, ரந்தம்போர் இஸ் அ டைகர் ரிசர்வ் இன் ராஜஸ்தான். பனாஸ் ரிவர்ஸும் சாம்பல் ரிவரும் ஃப்ளோ ஆகக்கூடியது, பனாஸ் ரிவர். Sundarbans is also a tiger reserve. Okay va, so answer என்னது, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். தென் நியூஸில் இருக்கிறத வச்சு டேர்ம்ஸ், அதாவது டைகர்ஸோ அல்லது ஏதோ ஒன்று பயோடைவர்சிட்டி ரிலேட்டடான ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக எந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாலுமே அது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, த டேர்ம் எம் ஸ்ட்ரைப்ஸ். ஓகேவா, எம் ஸ்ட்ரைப்ஸ் இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட்னு கேட்டோம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம், மானிட்டரிங் மெக்கானிசம் ஃபார் டைகர் மூவ்மெண்ட். ஸோ எதுக்காகனா டு ட்ரேஸ் இட்ஸ் மூவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதனோட கன்சர்வேஷன்ஸ்க்கு அதனோட ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு மானிட்டரிங் மெக்கானிசமாக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த எம் ஸ்ட்ரைப்ஸ்ன்றது. ஓகேவா, ஸோ இது எதோட சம்மந்தப்பட்டது, டைகர் ரிசர்வ்ஸோடு சம்மந்தப்பட்டது. ஓகேவா, ஸோ அப்போது என்னென்ன கான்டெக்ட்ஸில் இது வரைக்கும் நம்ம கேள்விகள் கேட்டிருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ நேஷ்னல் இன்சித்து கன்சர்வேஷன், எக்ஸித்து கன்சர்வேஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இந்த இன்சித்து கன்சர்வேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்கும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோடைய டிஃப்ரென்சஸ்ஸு. தென் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளாரி இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, தென் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அலாங் வித் த ஸ்டேட்ஸு, நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அலாங் வித் த ஸ்டேட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது நமக்கு வி ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி பொசிஷனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது, 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு. ஸோ அதனுடைய லொக்கேஷன்ஸ் நம்ம போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். பயோ ஜியோகிராஃபிக் ரீஜியன்ஸாக, நம்மளுடைய பயோ ஜியோகிராஃபிக் ரீஜியன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதுனுடைய பொசிஷன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்ன ஆர்டர் படி நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனா, ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் டு பி நோட்டிஃபைடு எதுன்னு கேட்டோம்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் 1986 நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் தான் நமக்கு வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஸோ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் ஃபஸ்ட்டு. அது இருக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல் அல்லது பயோஜியோகிராஃபிக் ஜோன் எதுனா வெஸ்டர்ன் காட்ஸு. இட் ஸ்ப்ரெட்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு, கேரளா அண்டு கர்நாடகா, 3 ஸ்டேட்ஸில் இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கும். ஸோ அடுத்தது செகண்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்டது நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ். இது 1988. இட் இஸ் ப்ரெசன்ட் வித்தின் தி உத்தராகண்ட் ஸ்டேட். ஓகேவா, தென் நாக்ரக் இன் மேகாலயா, நாக்ரக் அதுக்கு அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் ரீஜன்ஸு மேகாலயா. தென் அதுக்கு அடுத்தது கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா, ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸாக இருந்தாலும் அதில் செகண்ட் ஹாஃபாக இருக்கக்கூடிய கிரேட் நிக்கோபார் இஸ் கன்சிடர்ட் டு பி அ பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா, கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ்
அது எங்கே இருக்குது நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து மரீன் ரிலேட்டடான ப்ரொடெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் எதுன்னு கேட்டோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு, நமக்கே தெரியும். ஓகேவா? ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் தான். தென் வந்து பார்த்தோம்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். தென் சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் இன் பெங்கால். தென் சிம்லிபால் ஒடிசா ரீஜனில். திப்ரு சாய்கோவா இஸ் இன் அஸ்ஸாம். திஹாங் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். தென் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பச்மாரி, கஞ்சன்சங்கா சிக்கிமில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ். அகஸ்தியமலா தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டு ஸ்டேட்ஸ்லையுமே கவர் ஆகிருக்கக்கூடிய அகஸ்தியமலா பயோஸ்பியர் ரிசர்வ். தென் அகைன் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் ரீஜனில் கவர் ஆகிருக்கக்கூடிய அச்னாக்கர் அமர்கேண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ். கட்ச் ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நம்மளோட குஜராத் ரீஜனில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ். தென் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஆந்திராவில் இருக்கக்கூடிய சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ். கடைசியாக ஆட் பண்ணப்பட்ட 18வது பயோஸ்பியர் ரிசர்வ் தான் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் இன் மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொன்றும் அட்லீஸ்ட் ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு இது ரீசெண்ட் இது, தென் வந்து ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக எந்தெந்த ஸ்டேட்ஸில் அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் அதனுடைய யூனிக் ஃபேக்டர்ஸும் அதனுடைய யூனிக் ஃபேக்ட்ஸும் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எடுத்துட்டோம்னா, நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது? உத்தராகண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது எந்த பயோஜியோகிராஃபிக் ப்ராவின்ஸ்னா வெஸ்ட் ஹிமாலயன் ஹைலாண்டில் இருக்கக்கூடிய பயோஜியோகிராஃபிக் ப்ராவின்ஸ். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் கம்ஸ் அண்டர் தி வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இது எதெல்லாம் WNBRன்னு போட்டிருக்கணும் அது எல்லாமே வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 12 பயோஸ்பியர்ஸ் கம்ஸ் அண்டர் தி வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஸோ இதனோட கோர் ரீஜன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் நந்தாதேவி நேஷனல் பார்க்ஸ். இந்த கான்டெக்ட்டில் தானே UPSC கேட்குறாங்க. ஸோ இதனோட கோர் ஜோனில் எது? நந்தாதேவி நேஷனல் பார்க்கு, வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அதே மாதிரி இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்னோ லெப்பர்டு, காமன் லெப்பர்டு, ஹிமாலயன் பிளாக் பியரு, பாரல், மஸ்க் டீரு. இதில் எதெல்லாம் கொஷினாக வந்திருக்கு ஏற்கனவே? ஸ்னோ லெப்பர்டு வந்திருக்கு, லெப்பர்டு வந்திருக்கு, மஸ்க் டீரு வந்திருக்கு. இது எல்லாமே ஆல்ரெடி கொஷின்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ உத்தராகண்ட் ரீஜனில். தென் அடுத்தது நாக்ரக் இன் மேகாலயா. ஓகேவா? நாக்ரக் இன் மேகாலயாவும் இஸ் அ பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் தான். ஸோ வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வில் நாக்ரக்கும் வரும். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது? ஆப்வியஸ்லி மேகாலயா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் மேகாலயா ஹில் ரீஜன்ஸில் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரீஜனில் இருக்கும். காரோ, காசி அண்ட் ஜெயின்தியா ஹில்ஸ் இருக்குல்ல, காரோ, காசி அண்ட் ஜெயின்தியா ஹில் ரீஜன்ஸில் இந்த இடத்துல தான் நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஈஸ்ட்டு சவுத் காரோ ஹில்ஸ் ரீஜன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய கோர் ஜோனில் இருக்கிறது எது? ஆட்டோமேட்டிக்கலி நாக்ரக் நேஷனல் பார்க்ஸ் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா டைகர் ஏற்கனவே கேட்டாங்க, லெப்பர்ட் ஏற்கனவே நிறைய முறை கேட்டிருக்காங்க. லெப்பர்ட் கேட்டு, ஸ்டம்ப்டு டெய்ல்டு மக்காக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஸ்டம்ப்டு டெய்ல்டு மக்காக்கு இருக்குது, அசாமீஸ் மக்காக்கு இருக்குது, ஸ்லோ லோரிஸ் UPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கோல்டன் லங்கூர் கேட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தோம்னா கேப்டு மங்கி அண்ட் ஹூலாக் கிப்பான் கேட்டிருக்காங்க. ஹூலாக் கிப்பான் தான் என்னன்னு பார்த்துருந்தோம். ஒன்லி ஏப் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஏப் எதுன்னு பார்த்தோம்னா ஹூலாக் கிப்பான் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ். தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா அசாமில் இருக்கக்கூடிய மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? அசாம் இருக்கிறது பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸு. ஸோ மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வில் இதுதான் ரீசெண்டாக இந்த ராய்மோனா மனாஸ் கோர் ஜோனில் மனாஸ் நேஷனல் பார்க் இருக்கும். ராய்மோனா இஸ் அ ரீசெண்ட் அடிஷன், ரீசெண்ட்லி அனௌன்ஸ்டு நேஷனல் பார்க். இது ரீசெண்ட்லி அனௌன்ஸ்டு நேஷனல் பார்க்கு. இட் இஸ் பார்ட் ஆஃப் தி மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். அப்போ மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் எதில் டைகர், இட் இஸ் ஆல்சோ ஏ டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வாக மனாஸ் வந்து டைகர் ரிசர்வாக இல்லையான்றதை UPSC கேட்டிருந்தாங்களா? ஸோ டைகர் இருக்கக்கூடிய லெப்பர்டு. தென் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் என்னது? ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். ஓகேவா? ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், எலிஃபண்ட்டு, ஹூலாக் கிப்பானு, கோல்டன் லங்கூர் அண்டு பிக்மி ஹாக். இந்த பிக்மி ஹாக்கும் என்னது? எண்டமிக் டு திஸ் ரீஜன்.
எண்டமிக் டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், வேறு எங்கேயுமே உலகத்தில் கிடையாது. ஓகேவா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசஸ். மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். தென் அடுத்தது அசாமில் இருக்கக்கூடிய இன்னொரு திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ். எங்கே இருக்குது? அசாமில் தான் இருக்குது. பிரம்மபுத்திரா அதே வேலி ரீஜன் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எதுக்குள்ளார தான் இருக்குது. இது ஒரு சின்ன பயோஸ்பியர் ரிசர்வ் தான். ஸோ அதனால் இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா, இதனுடைய கோர் ஜோன்ஸில் திப்ரு சாய்கோவா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தான் இருக்கும். ஸோ எலிஃபெண்ட்டு, டைகரு, ஹூலா கிப்பான், யூ கேன் அப்சர்வ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கேஞ்சட்டிக் டால்ஃபின் ஹியர். ஓகேவா? ஸோ கேஞ்சட்டிக் டால்ஃபின் வந்து பிரம்மபுத்திரா ரிவர்லேயும் தென் வந்து கங்கா அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ட்ரிபியூட்ரிஸ்லையும் யூ கேன் அப்சர்வ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கேஞ்சட்டிக் டால்ஃபின். ஓகேவா? ஃபெரல் ஹார்சஸ் இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கம்பெண்டியம் ஆன பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் இதெல்லாம். இதை பேஸ் பண்ணி தான் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வ். தென் அடுத்தது அதே அருணாச்சல் பிரதேஷ் ரீஜனில் இருக்கக்கூடிய திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஏன்னா பிரம்மபுத்திரா உள்ளே வந்ததுக்கப்புறம் திஹாங்கு, திபாங்கு, லோஹித் இது எல்லாமே ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து பிரம்மபுத்திரான்ற நேம்லேயே நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அதனுடைய பயோ ஜியோகிராஃபிக் ப்ராவின்ஸ் எதுன்னு கேட்டோம்னா ஈஸ்ட்டு ஹிமாலயாஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? இந்த ரெண்டுமே மௌலிங் நேஷ்னல் பார்க்ஸ் அண்டு திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இது ரெண்டுமே மௌலிங் நேஷ்னல் பார்க்ஸும் திபாங் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் பார்ட் ஆஃப் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது என்னது? ஸ்னோ லெப்பர்டு, காமன் லெப்பர்டு, மெச்சுக்கா ஜெயின்ட் ஃப்ளையிங் ஸ்குரில். இந்த ஃப்ளையிங் ஸ்குரில் நம்தாப்பா ஃப்ளையிங் ஸ்குரில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மெச்சுக்கா ஜெயின்ட் ஃப்ளையிங் ஸ்குரில், ரெட் பாண்டா யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ரெட் பாண்டா, ஏஷியன் கோல்டன் கேட், மார்பிள்டு கேட், ரெட் கோரல், டாக்கின், கவுர் இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீசிஸ் ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் பார்த்துக்கோங்க. பட் ரிப்பீட்டடாக கேட்ட ஸ்பீசிஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் யூபிஎஸ்சி கேட்ட ஸ்பீசிஸ் எல்லாமே. தென் வந்து பார்த்தோம்னா ஆறாவதாக இருக்கிறது நம்மளுடைய சிக்கிம் ரீஜனில் இருக்கக்கூடிய கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இது ஒரு யூனிக் ஹேபிட்டட். ஓகேவா? இந்த இதில் தான் யூ கேன் அப்சர்வ் தி ஆல் கைண்ட் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஈவன் வந்து ஹையர் ஆல்டிடியூட்ஸில் போயிட்டிங்கன்னா ஆல்பைன் மெடோஸ் இருக்கும். லோவர் லேட்டிடியூட்ஸில் லோவர் ஆல்டிடியூட்ஸில் ஆஃப் கஞ்சன்ஜங்கா வர டெசிடியூஸ், ரெயின் ஃபாரஸ்ட் எல்லா டைப் ஆஃப் வெஜிடேஷனும் பார்க்கக்கூடிய ஒரு யூனிக்கான பயோஸ்பியர் ரிசர்வ் தான் நமக்கு கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ பயோஜியோகிராஃபிக் பாயிண்ட் சென்ட்ரல் ஹிமாலயன் ரீஜன்ஸ் அண்ட் சிக்கிம் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே நேஷனல் பார்க்ஸ் இது கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க்ஸ் மட்டும்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அகெயின் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா லெப்பர்டு, கிளவுடட் அண்டு காமன் லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்டு, டிபெட்டான் உல்ஃபு, ஹிமாலயன் பிளாக் பியரு, மஸ்க் டீரு, ஹிமாலயன் தாரு, கோரல் அண்டு ப்ளூ ஷீப் இது எல்லாமே நமக்கு வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ நம்மளுடைய சிக்கிம் ரீஜனில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் கோர் ஜோன் ஆஃப் அ பயோஸ்பியர் ரிசர்வ். அதுக்கப்புறம் ரெட் கலரில் இருக்கிறது பஃபர் ஜோனு அண்டு டிரான்சிஷன் ஜோன். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர் ஜோனில் தான் என்னது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் ஈகோசிஸ்டம் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி கன்சர்வேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் நோ ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரொவைடட். பஃபர் ஜோன்ஸில் வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் தி சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ், மானிட்டரிங்கு, ட்ரைனிங்கு, எஜுகேஷனு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பஃபரில் அலோவ் பண்ணுவாங்க. டிரான்சிஷனில் தான் ஹியூமன் ஒரு சோஷியோ எக்கலாஜிக்கல் கன்சர்வேஷன்ஸ்க்காகவோ அல்லது ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்க்காகவோ மினிமம் லெவலில் ஹியூமனுடைய லைவ்லிஹுட் எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதத்தையுமே டிரான்சிஷன் ஜோன்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ யூ ஷுட் நோ தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கோரு, பஃபர் அண்டு டிரான்சிஷன் ஜோன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது ஏழாவதாக இருக்கக்கூடிய கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது? நம்மளுடைய ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜனில் டிரான்ஸ் ஹிமாலயன் அண்டு டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன் தான் இதனுடைய பயோஜியோகிராஃபிக் ரீஜன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா இந்த சந்திராத்தல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா பின் வேலி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தோம்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க்ஸ் நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கும். பின் வேலி நேஷனல் பார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கும். ஸோ சந்தர்தால் அண்டு கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸு ஸ்னோ லெப்பர்டு, ஹிமாலயன் ப்ரௌன் பியர்,
மஸ்கடீர் இந்த ரீஜன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிமாலயன் ஐபெக்ஸ், ஓகேவா, ஹிமாலயன் தார், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மஸ்கடீர் நமக்கு டேரெக்டாகவே ஒரு முறை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, 2 முறை ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பீஷிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸு பார்ட் ஆஃப் கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் டெஃபினட்டாக பார்த்துக்கணும். தென் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய மரீன் பயோடைவர்சிட்டி ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான். நமக்கு தெரியும் பாம்பன் ஐலாண்ட்ஸ், சவுத் ஆஃப் ராமேஸ்வரம் அண்ட் கன்னியாகுமரி டு தி மெயின் கோஸ்ட், ஓகேவா. ஸோ பயோஜியோகிராஃபிக் ப்ராவின்ஸ் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் தான். கோர் ஜோன் பயோஸ்பியர் ரிசர்வ் கிளஸ்டர்ஸ், இது ஏன்னா இது எல்லாமே இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கோர் ஜோன்ஸ், ஓகேவா. நம்மளுக்கு கரெக்டாக டூட்டிக்குரின்னு, பாக் பே, இந்த ராமேஸ்வரம், பாம்பன் ஐலாண்ட்ஸ், இது எல்லாமே ஐலாண்ட்ஸ் ஆஃப் நம்மளுடைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு. ஸோ ஸ்பாஞ்சஸ்ஸு, கோரல்ஸு, ப்ரான்ஸு, கிராப்ஸு, லாப்ஸ்டர்ஸு, செஃபலோபாட்ஸு, எக்கினோடர்ம்ஸு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, டியூகாங் தான் இங்கே இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸு. சீ கவ், கரெக்டாக, சீ கவ், மரீன் ஹெர்பிவோர் மேமல், டியூகாங், ஓகேவா. ஸோ டியூகாங்கை பற்றி நிறைய முறை கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ டியூகாங்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டோ அல்லது அந்த என்டையர் ரீஜன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அண்ட் இட் இஸ் அ ரீஜன் வேர் கோரல் ட்ரீவ்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட்டு. கல்ஃப் ஆஃப் மன்னாரில் மேங்க்ரூவ்ஸும் இருக்கும், அதை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மேங்க்ரூவ்ஸு, கோரல் ட்ரீவ்ஸு, இது எல்லாமே பார்ட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ஓகேவா. ஸோ மேங்க்ரோவ்ஸ்லேயே நம்ம எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸு, ஐ மீன் கோரல் ரீவ்ஸ்லேயுமே டைப் ஆஃப் கோரல் ரீவ்ஸும், பேட்சி ரீவ்ஸ் எது, ஃப்ரிஞ்சிங் ரீவ்ஸ் எது, தென் வந்து அட்டால் ரீவ்ஸ் எது, அது எந்தெந்த ரீஜன்ஸில் இந்தியாவுடைய கோஸ்டல் ரீஜன்ஸ்லேயும் ஐலாண்ட் ரீஜன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம், ரைட்டா. தென் கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ், அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் ரீஜன்ஸில் இது ஐலாண்ட் ப்ராவின்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் பார்க்ஸ், கேம்பல் பே நேஷனல் பார்க்ஸ் அண்ட் காலத்தியா நேஷனல் பார்க்ஸ். காலத்தியா நேஷனல் பார்க்ஸ் அண்ட் கேம்பல் பே நேஷனல் பார்க்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ். இதில் என்னென்ன இருக்குது, கிராப் ஈட்டிங் மக்காக்கு, நிக்கோபார் ட்ரீ ஷ்ரூ, நிக்கோபார் ட்ரீ ஷ்ரூ, ஷ்ரூ பற்றி யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா, ஷ்ரூ அண்ட் தாப்பியரை பற்றி கேட்டிருந்தாங்களா. தென் டியூகாங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட்டு சால்ட் வாட்டர் crocodile, ஓகேவா. சால்ட் வாட்டர் crocodile அந்தமான நிக்கோபார் ரீஜன்ஸில் இருக்குதான்றதை யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. மரீன் டர்ட்டில் அண்டு ரெட்டிகுலேட்டட் பைத்தான். ஸோ கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ், அந்தமானுன்றது தனியாக வராது, கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ் தான் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும், ஓகேவா. ஸோ கேம்பல் பே நேஷனல் பார்க்ஸ் அண்டு காலத்தியா நேஷனல் பார்க்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் ரான் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ், குஜராத்தில் இருக்கிறது, டெசர்ட் ரீஜன்ஸில். ஸோ கட்ச் டெசர்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், இதுவே 2 வகையாக பிரிப்பாங்க, கிரேட் ரான் ஆஃப் கட்ச் அண்டு லிட்டில் ரான் ஆஃப் கட்ச், ஓகேவா. ஸோ கட்ச் டெசர்ட்டு வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் அண்ட் வைல்ட் ஆஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்தியன் வைல்ட் ஆஸ் இஸ் எண்டமிக் டு திஸ் ரீஜன், அண்டு இது எந்த விதமான ப்ரிடேட்டர்ஸுமே இல்லாத ஒரு ரீஜன், பட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஹேபிட்டட்னால இதனோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா. ஸோ என்ன வெட்லேண்ட் இதோட அசோசியேட் ஆனது, நால் சரோவர் வெட்லேண்ட், இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ் ஆஃப் வைல்ட் ஆஸ். ஸோ இந்தியாவிலேயே அல்லது வேர்ல்டுலேயே எங்கேயுமே இருக்காது இந்தியன் வைல்ட் ஆஸோட பாப்புலேஷன், இந்த ரான் ஆஃப் கட்ச் ரீஜனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் ஃபானாஸ் என்னது, வைல்ட் ஆஸு, ஸ்ட்ரைப்டு ஹைனாஸு, இந்தியன் கசல், சிங்காரா யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க, டெசர்ட் ஃபாக்ஸு, டெசர்ட் கேட்டு, கேரக்கல் அண்டு உல்ஃப், ஓகேவா. ஸோ இது எல்லாமே நமக்கு ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ், நம்மளுடைய குஜராத்தோடைய மேலே இருக்கும், ஓகேவா. குஜராத்தோடைய அந்த ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸில் கிரேட் ரான் ஆஃப் கட்ச் அண்ட் லிட்டில் ரான் ஆஃப் கட்ச்னு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் எதுனா இந்தியன் வைல்ட் ஆஸ் தான், ஓகேவா. இது டெஃபினட்டாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, நம்மளுடைய நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வே நமக்கு நீல்கிரிஸ் தான். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ ஏற்கனவே இதை கேட்டிருந்தாங்களா, சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்கு, பாண்டிப்பூர் நேஷ்னல் பார்க்கு, முதுமலை நேஷ்னல் பார்க்கு, நாகர்கோல் நேஷ்னல் பார்க்ஸ் அண்டு முக்குர்த்தி நேஷ்னல் பார்க்ஸ். எது இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே தெளிவாக இருக்குது.
பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, ஆராலம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, நாகர்கோல் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, பாண்டிப்பூர் நேஷனல் பார்க்ஸ். பாண்டிப்பூர் நேஷனல் பார்க்ஸ் இஸ் அ டைகர் ரிசர்வான்றது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. தென் முதுமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம். இந்த இடத்துல பாருங்கள், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தான் இஸ் அ பர்ஃபெக்ட் லிங்க் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ பிலிகிரி ரங்கநாத சுவாமி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பிலிகிரி ரங்கநாத சுவாமி wildlife sanctuaries is also part of Nilgiri Biosphere Reserve. Silent Valley National Parks, Mukurthi National Parks. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ஏரியாஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறது நமக்கே தெரியும் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ்: டைகரு, காமன் லெஃபர்டு, வைல்ட் டாகு, சாம்பார், சித்தால், 4 ஹார்ன்ட் ஆண்டலோப், நீல்கிரி தார், நீல்கிரி தார், லயன் டைல்டு மக்காக்கு, நீல்கிரி லங்கூர். இது எல்லாமே என்னது? எண்டமிக் டு திஸ் ரீஜன், endemic to this region. And the Nilgiri Tarda is a state animal of Tamil Nadu. State animal of Tamil Nadu. Line-tailed macaque nocturnal இல்லையான்றதை UPSC கேட்டிருந்தாங்க. Line-tailed macaque is diurnal. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனதர் இம்பார்ட்டன்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இதுவும் கம்ஸ் அண்டர் சாரி இது வந்து வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வில் கிடையாது. ஸோ தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 ரீஜன்லேயுமே இருக்கும். ஸோ பயோஜியோகிராஃபிக் ப்ராவின்ஸு. ஸோ இது கேட்டிருந்தாங்க. கோர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் செந்துரை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ இன்னொன்று என்னென்னலாம் அது கூட அதனோட கோரில் இன்னும் 4மே இருக்குது. எந்தது? களக்காடு முண்டந்துறை, களக்காடு முண்டந்துறை. ஓகேவா? ஸோ களக்காடு முண்டந்துறை, பெப்பரா, நெய்யாறு அண்டு செந்துரை 4மே இருக்குது. ஓகேவா? ஸோ நெய்யாறு, செந்துரை, களக்காடு முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை நேஷனல் பார்க்ஸ் ஆர் டைகர் ரிசர்வ். தென் பெப்பரா. ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இதை யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ கார்டமம் ஹில்ஸ் டவுன் சவுத் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அகஸ்தியமலை. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் என்னென்னது நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா? இட் இஸ் ஆல்சோ டைகர் ரிசர்வ். ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ், ஃப்ளையிங் ஸ்குரில்ஸு, நம்தப்பா ஃப்ளையிங் ஸ்குரில்ஸு, ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் பேட்ஸ், இது எல்லாத்தையுமே யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ இது இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? தென் பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ். இது என்னது? இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பயோஸ்பியர் ரிசர்வ். பிகாஸ் it is presented in the confluence of Central Highlands and Deccan Plateau, Deccan Highlands. சாத்புரா நேஷனல் பார்க்ஸ். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? சாத்புரா நேஷனல் பார்க்ஸ், பச்மாரி சாங்சுரி அண்டு போரி சாங்சுரி 3மே இருக்குது. ஓகேவா? போரி சாங்சுரி, போரி சாங்சுரி அண்ட் பச்மாரி சாங்சுரி. Then it is an important tiger reserve. Gar, common leopard, Indian giant squirrels and flying squirrels. So squirrels is always an important species. அது ரீசெண்ட் டைம்ஸில் யூபிஎஸ்சியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ் எங்கேயும் இருக்குது. ஸோ பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தி மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டு. இதுவும் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வில் ஒன்று தான். தென் அடுத்தது அச்னாக்கர் அமர்கேண்டக், சத்தீஸ்கர் அண்டு மத்திய பிரதேஷ் ரீஜனில் இருக்கிறது. அச்னாக்கர் அமர்கேண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ். இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ, அச்னாக்கர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மட்டும் தான். அச்னாக்கர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. தென் இதனோட இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் இது இஸ் ஆல்சோ டைகர் ரிசர்வ், காமன் லெப்பர்ட், சித்தால், சாம்பார் டீர் வைல்டு ஃப்ளையிங் ஸ்குரல்ஸ். வைல்டு போர் யூபிஎஸ்சி ஆப்ஷனில் கேட்டிருந்துருக்காங்க. சாம்பார் டீர் வந்து நாக்டூர்னலா அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். சாம்பார் டீர் இஸ் கிரப்ஸ்குலர், அதாவது டஸ்க் டைமில் மட்டும் ஆக்டிவாக இருக்கும். இட் இஸ் நாட் நாக்டூர்னல் பெர் se. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அச்னாக்கர் அமர்கேண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ். தென் அடுத்தது பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்ட 18வது பயோஸ்பியர் ரிசர்வ் தான் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். இதுவும் எங்கே தான் இருக்குது? மத்திய பிரதேஷ் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ டெக்கன் பெனின்சுலா அண்டு
நம்மளுடைய சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். ஸோ இதில் ரெண்டு முக்கியமானது என்னென்னா பன்னா நேஷ்னல் பார்க்ஸ் அண்டு காங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ இதில் பன்னா டைகர் ரிசர்வ், இந்த பன்னா டைகர் ரிசர்வ் வழியாக தான் எந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது? கென் ரிவர் ஃப்ளோ ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். இந்த கென் அண்டு பேட்வா, கென்னு பேட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்போ இது ரொம்ப நியூஸில் இருந்துச்சு. ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து இட் பாசஸ் த்ரூ தி கோர் ரீஜன் ஆஃப் பன்னா டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ரீஜன் இஸ் நோன் ஃபார் ஸ்லாத்டு பியர். ஸ்லாத் பியர் எதில் கேட்டிருந்தாங்க? அது வந்து டூல் யூஸ் பண்ணுமா இல்லையான்றதை யூபிஎஸ்சி ஆப்ஷனில் வச்சுருந்தாங்களா? ஸ்ட்ரைப்டு ஹைனா, தென் லெப்பர்டு, சித்தால், சாம்பார் டீர், வைல்டு போர், இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? ஸோ பன்னா டைகர் ரிசர்வில் இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா கங்கா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் அண்ட் பன்னா நேஷ்னல் பார்க்ஸ். இட் இஸ் ஆல்சோ அ டைகர் ரிசர்வ் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கென் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ தி பன்னா டைகர் ரிசர்வ். இந்த ஃபேக்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது நம்மளுடைய சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ். ஆப்வியஸ்லி இட் இஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்கால் ஈவன் இட் எக்ஸ்டென்ஸ் இன் டு தி பங்களாதேஷ் ரீஜன்ஸ். கோர் ஜோனா நம்மளோட சுந்தர்பன்ஸ் தான். டைகர் நம்ம முன்னாடி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒன்லி மேங்க்ரூவ் சைட் டு ஹோல்டு டைகர். காமன் லெட்டர் சால்ட் வாட்டர் crocodile, சித்தால், ஃபிஷிங் கேட் யூபிஎஸ்சி ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்களா? தென் யூ கேன் அப்சர்வ் தி பிரசன்ஸ் ஆஃப் கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின். பிரம்மபுத்திரா அண்டு கங்கா ரிவர் வேலி ரீஜன்ஸில் வந்து கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபினோடைய ப்ரெசன்ஸை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்டர் ரீஜன்ஸில் எல்லாத்துலேயுமே யூ கேன் அப்சர்வ் தி பிரசன்ஸ் ஆஃப் சுந்தர்பன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். ஃபிஷிங் கேட்டு யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. தென் சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது? நம்மளுடைய மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்டில். இட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் அ டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சிம்லிபால் நேஷனல் பார்க்ஸ் இஸ் இன் ஒடிசா ஸ்டேட். ஸோ டெக்கன் பிளாட்டி அண்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டோடைய காம்பினேஷனில் இருக்குது. ஸோ சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் என்னென்னது? டைகர், காமன் லெப்பர்ட், பைசன், வைல்டு பேர், சித்தால், பார்க்கிங் டீர் அண்டு மவுஸ் டீர். இந்த மவுஸ் டீர்ன்றது ஸ்மாலஸ்ட் டீர் ஸ்பீசிஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ சித்தால், சாம்பார், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். தென் ஃபைனலாக சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறது. இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். நமக்கு ஏற்கனவே என்னென்னு பார்த்துருந்தோம்? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸ்லெண்டர் லோரிஸ் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. இந்தியன் ஜெயின்ட் ஸ்குரில், தென் மவுஸ் டீர், கோல்டன் கெக்கோ. அடுத்தது இந்த சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் ஆல்சோ எண்டமிக் டு வாட் ஸ்பீசிஸ்? ரெட் சாண்டர்ஸ். ரெட் சாண்டர்ஸ் வந்து எண்டமிக் டு திஸ் ரீஜன். இது யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ரெட் சாண்டர் செம்மரம், கரெக்டாக? அதுவும் இந்த சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வோட தான் இருக்குது. ஸோ உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. எண்டமிக் டு திஸ் ரீஜன். இதுவும் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு 18 பயோஸ்பியர் ரிசர்வு. அந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வும் என்னென்ன பயோஜியோகிராஃபிக் ரீஜன் எந்தெந்த ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது, அதனுடைய இம்பார்ட்டண்ட்டை, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் எதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் அசோசியேட்டட் வித் தட். அந்த 18ல் எந்த 12 வந்து வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் காமனான ஃபேக்ட்ஸு. ஸோ டெஃபினட்டாக இதுலேருந்து கேள்விகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்ற கான்செப்ட் ரிலேட்டடாக கேட்ட கேள்விகளை பார்ப்போம். ஸோ 2010 என்ன கேட்டிருக்காங்க? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஒன்லி இன் தி ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். முதல்ல அப்படி ஒரு கான்செப்ட்ஸு லாஜிக்கலி இருக்குமா? பயோடைவர்சிட்டின்றது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிவேர் வேர் தி லிவிங் ஸ்பீயிங்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். அப்போ ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் மட்டும் அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா ஹேஸ் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஸோ இந்தியாவில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. பட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஓகேவா? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு தனியாலாம் கிடையாது. ஹிமாலயாஸ், தென் வந்து இண்டோ பர்மா ரீஜன், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஸ்ரீலங்கா, சுந்தா லேண்ட் ரீஜன்ஸ். ஓகேவா? இது 4 தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வித்தின் இந்தியா.
ஆர் இந்தியாவோட அசோசியேட் ஆனது. ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக வெஸ்டர்ன் காட்ஸ் மட்டும் தான் இந்தியாவுக்குள்ளார இருக்குது. இது எல்லாமே எல்லா அட்ஜாயினிங் ஸ்டேட்ஸோடையும் அசோசியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நெய்தர் 1 நாட் 2. அப்போ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னால் என்ன, அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்றது எந்த க்ரைட்டீரியா வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வச்சு இந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க 2011. 3 ஆஃப் தி ஃபாலோயிங் க்ரைட்டீரியா ஹவ் பின் கான்ட்ரிபியூட்டட் டு தி ரெகக்னிஷன் ஆஃப், அதே கேள்வியை அவங்களே இதுக்கான ஆன்சரை வச்சுட்டு அடுத்த கேள்வி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க. 3 of the following criteria have contributed to the recognition of Western Ghats, Sri Lanka and Indo-Burma regions as hotspots of biodiversity. So Western Ghats, Sri Lanka, Indo-Burma, சுந்தார்லேண்ட் ரீஜனும் ஹிமாலயாஸை மட்டும் விட்டுட்டாங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 6ல் எந்த 3 தான் க்ரைட்டீரியாஸை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க? ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இஸ் டிஃபால்ட்டாக இருக்க வேண்டிய க்ரைட்டீரியா. வெஜிடேஷன் டென்சிட்டி அப்படின்றது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது, இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா கிடையாது. எண்டமிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. எத்னோ பொட்டானிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. த்ரெட் பர்செப்ஷன், எஸ் இட் இஸ் அ டெஃபினட் க்ரைட்டீரியா. அடாப்ஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா டு தி வார்ம் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ 2 கிளியர் கண்டிஷன்ஸாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸுக்கான ஒரு ரீஜனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு 2 தான் இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. அது என்னென்ன க்ரைட்டீரியான்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த 2 க்ரைட்டீரியா அசோசியேட்டட் வித் ஸ்பீசிஸ், இந்த ஸ்பீசிஸ் ரிச்னஸும் எண்டமிசமும் காமனாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் த்ரெட் பர்செப்ஷன், அதனுடைய அந்த ஸ்பீசிஸு 70% மேலே அதனோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் அழிஞ்சிருந்துச்சுன்னா தட் குட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ காம்பனண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஏன்னா ரொம்ப முக்கியமான பயோடைவர்சிட்டி ரீஜியனு, பட் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த்ரெட்ஸ். ஏன்னா த்ரெட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்னன்றது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களா? அப்போ அந்த த்ரெட்ஸில் இது அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குதுன்னா அப்போ இதை வந்து வேர்ல்டு லெவல் அனௌன்ஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1, 3 and 5. ஓகேவா? ஸோ இதே ஹிமாலயா இஸ் an important biodiversity hotspot. ஓகேவா? அது அந்த வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்கேன். அந்த ஹிமாலயன் ரேஞ்ச் இஸ் very rich in species diversity. Yes, of course. Which one among the following is the most appropriate reason for this phenomenon? Most appropriate-னா 4மே கரெக்டாக இருக்கலாம், ஆனால் 4த்தில் எது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் ஹோலிஸ்டிக்காக ப்ராடராக சூஸ் பண்ணணுன்றதான் கேட்டிருக்காங்க. இட் ஹாஸ் அ ஹை ரெயின்ஃபால் தட் சப்போஸ் லக்ஸூரியன்ட் வெஜிடேட்டிவ் க்ரோத்துன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட ஃபேக்டர். இட் இஸ் அ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். எக்ஸாட்டிக் அண்ட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஹேவ் நாட் பீன் இன்ட்ரடியூஸ்ட். இந்த மாதிரி ஒரு இது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இட் ஹாஸ் லெஸ் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னால தான் அது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியாக இருக்குன்றதும் தப்பு. ஓகேவா? ரொம்ப ப்ராடரானது என்னது? இட் இஸ் அ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ். இந்த பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் எதுன்றதை தான் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். அப்போது ஹிமாலயாஸோட ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிக்கு ஹிமாலயாஸில் வந்து டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் இருக்குதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஒவ்வொரு ஜோனுக்கு தகுந்த நேச்சுரல் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அனிமல்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் அங்கே டிசைட் பண்ணப்படும். அப்போ அனிமல்ஸோட ஈக்கலாஜிக்கல் நீஷும் அதனோட ஃபங்க்ஷனல் ரோலும் இன்னொரு அனிமலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ இட் ப்ரொவைட்ஸ் தி வே ஃபார் லார்ஜர் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட்டிக் அண்ட் ரீஜனல் அடாப்டேஷன்ஸ். ஸோ அப்போ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன் ஃபார் ஹிமாலயாஸ் டு ஹாவ் ஹை ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆன்சரை எப்பயுமே பார்க்கணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல். ஸோ அப்போது இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணவர் யாருன்னா இவர் தான், நார்மன் மயர்ஸ் 1988 அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கான்செப்டை அந்த பயோடைவர்சிட்டின்ற கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இந்த கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் தான். இட் இஸ் அன் NGO. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபண்டை கலெக்ட் பண்ணி தே அனௌன்ஸ் வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதை அனௌன்ஸ் பண்ணி அதில் எந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸை நம்ம இன்வால்வ் பண்ணணுன்ட்டு நிறைய எக்ஸிக்யூஷன் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டு குவாலிஃபை அஸ் அ பயோடைவர்சிட்டி அண்ட் ஏரியா மஸ்ட் மீட் 2 ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாஸ். என்ன க்ரைட்டீரியாஸ் வச்சு கேட்டிருந்தாங்களா? என்னது? contain at least 1500 species of vascular plants found nowhere else in the world. அதாவது மினிமம் 1500 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸு எண்டமிக் டு தட் ரீஜனாக இருக்கணும். ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாஸ். ரெண்டாவது த்ரெட் பர்செப்ஷனுன்றது ஒரு க்ரைட்டீரியாவை சொல்லியிருந்தாங்களா? have lost at least 70% of its primary native vegetation. 70%க்கு மேலே 70 அல்லது 70%க்கு மேலே அதோட நேட்டிவ் வெஜிடேஷன் அழிவுக்கு உட்பட்டு இருக்குன்னா அப்போ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு டு ஃபோக்கஸ் ரீஜன்ஸ். அப்போது கிட்டத்தட்ட மோர் எண்டமிக்காக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜனும்
70% ஆஃப் இட்ஸ் நேட்டிவ் ஸ்பீசிஸே அழிஞ்சிருக்கக்கூடிய நேட்டிவ் வெஜிடேஷன் அழிஞ்சிருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் ஃபஸ்ட்டு டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்படி மொத்தம் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஹாவ் பீன் அனௌன்ஸ்டு பை தி கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் அண்ட் இட் இஸ் பீன் அட்ரஸ்டு த்ரூ வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இந்த 36 ரீஜனுமே ஆல்மோஸ்ட் their intact habitats represent 2.5% of the Earth's land surface. 36 ஹாட்ஸ்பாட்ஸ்மே நம்மளுடைய லேண்ட் சர்ஃபேஸில் 2.5%, பட் தே சப்போர்ட் மோர் தென் half ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஸ் எண்டமிக்ஸ். வெறும் 2.5% இருந்தாலுமே மோர் தென் half ஆஃப் தி பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஸ் எண்டமிக்ஸாக இருக்கிறது இந்த ரீஜன்ஸில் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் 43% ஆஃப் பேட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் ஆர் ஆல் எண்டமிக்ஸ். அப்போ எவ்வளோ தூரம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 2.5% மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல மோர் தென் 50% ஆஃப் தி பிளான்ஸும் அனிமல்ஸும் எண்டமிக்ஸாக இருக்குதுன்னா அப்போ தீஸ் ரீஜன்ஸ் ஆர் தி மஸ்ட் டு கெட் ப்ரொடெக்டட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மேப் ஆஃப் ஆல் தி 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகேவா? வேர்ல்டுலேயே இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆல் திஸ் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸுமே நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு இதில் இந்தியாவில் இருக்கிறது, இந்தியாவோட அசோசியேட் ஆனது என்னென்ன? ஹிமாலயாஸு, இண்டோ பர்மா ரீஜன்ஸு, சுந்தாலாந்து ரீஜனு, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஸ்ரீலங்கா. ஸோ இதில் தெளிவாக பார்த்துக்கணும், இந்த சுந்தாலாண்ட் ரீஜன்ஸில் நிக்கோபார் வரும். நிக்கோபார் அண்ட் அதர் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் பிலிப்பைன்ஸ் வந்துடும். நிக்கோபாருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்தமான் பார்ட் ஆஃப் இந்தோ பர்மாவாக வந்துடும். அந்த டிஃப்ரென்சஸை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அதுக்கு மொத்தம் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா இதெல்லாம் தான் மடகாஸ்கர், தென் காக்கசஸ் மவுண்டைன் ரீஜன்ஸு, சென்ட்ரல் ஏஷியன் மவுண்டைன் ரீஜன்ஸு, மெடிட்ரேனியன் பேசின்ஸு, தென் பாலினேஷியா, மைக்ரோனேஷியா ரீஜன்ஸு, தென் கரீபியன் ஐலாண்ட்ஸு. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ஸ், 2 கண்டிஷன்ஸ், மோர் தென் 1500 ஸ்பீசிஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அஸ் எண்டமிக்ஸ் ஆகவும் 70%க்கு மேலே அதனோட நேட்டிவ் வெஜிடேஷன்ஸை அழிஞ்சிருந்தாலும். ஏன்னா நம்ம நிறைய தரம் வர பார்த்துருக்கோம், ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸான பிளான்ஸும் ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் எனி ஈகோசிஸ்டம். அது இல்லைன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எந்த லெவல் ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸுமே சர்வைவ் ஆகாது. த என்டையர் ஈகோசிஸ்டம்ஸ் வில் கெட் டிஸ்ட்ரக்டட். ஸோ அதனால் கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் மூலியமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்து இந்த கொஸ்டின் பார்ப்போம். வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட்? அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா சென்னை தான். ஸோ இப்போ இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு அதனோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பற்றி இது அப்படியே இந்த கொஸ்டின் கண்டினியூ ஆகிருக்கு. அனிமல் வெல்ஃபேர் போர்டோட கொஸ்டின் 2014 பாருங்கள். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. நோ, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கிடையாது. இட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி. Prevention of Cruelty to Animals Act 1960. ஸோ எப்பயுமே எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், டைகர் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், நேஷ்னல் பார்க்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸாக இருக்கட்டும், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது ப்ரொடெக்டட் ரீஜன்ஸாக இருக்கட்டும், அது எந்த லீகல் லாக்கு கீழே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டா, அல்லது இது ரெண்டும் இல்லாத வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆக்ட்ஸான்றதை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஸோ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இஸ் அ ஸ்டாட்யூட்ரி பாடி. ஏற்கனவே என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதாவது நேஷ்னல் பார்க்ஸோடைய பவுண்ட்ரிஸ், கரெக்டாக நேஷ்னல் பார்க்கோடைய பவுண்ட்ரிஸ் டிஃபைன்டு பை லெஜிஸ்லேஷனான்னு கேட்டிருந்தாங்களா? அந்த லெஜிஸ்லேஷன் தான் என்னென்னு பார்த்துருந்தோம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1983. எஸ், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இஸ் அ ஸ்டாட்யூட்ரி பாடி அண்ட் இட் இஸ் ஆல்சோ established under the Wildlife Protection Act of India. ஓகேவா? ஸோ நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி இஸ் chaired by Prime Minister. Yes, it is chaired by Prime Minister தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2131. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரொடெக்டட் ரீஜன்ஸை மட்டும் தான் பார்த்துருந்தோம். அந்த ப்ரொடெக்டட் ரீஜன்ஸை பாதுகாக்கிறதுக்குன்னு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்கணும்ல. அப்போ லீகல் பேசிஸில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது?
என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோட அசோசியேட்டாக இருக்குது, ஹூ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். In India, if a species of tortoise is declared protected under the Schedule 1 of the Wildlife Protection Act of India, what does it imply? It enjoys the same level of protection as that of tiger. It is no longer exist in the world. A few individuals are under captive protection and now it is impossible to prevent its extinction. இப்படிலாம் ஒரு இது கிரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இட் இஸ் எண்டமிக் டு அ பர்டிகுலர் ரீஜன். நோ, பட் எண்டமிக் டு அ பர்டிகுலர் ரீஜன்ன்றதை வச்சு வைல்ட் லைஃப் ஸ்கெடியூல் 1ல் அட்டாச் பண்ணுறது கிடையாது. த மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸாக லீகல் பேக்கிங்கோடு கொண்டு வரப்பட்டது தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதில் இப்போ நம்ம 2022 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 6 ஸ்கெடியூல், அதாவது 4 ஸ்கெடியூலாக மாற்றிட்டாங்க. அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இட் என்ஜாய்ஸ் தி சேம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் தி டைகர். ஏன்னா டைகர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்டட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஏன்னா இந்த 1972 ஆக்டை இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் 1973லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? டைகர்ஸ் அப்பையிலேருந்தே நமக்கு வந்து கொண்டு வந்துட்டு அப்பையிலேருந்தே நமக்கு டைகர்ஸோடைய ப்ரொடெக்ஷன்ஸ்க்கான எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? தென் அதே கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ் cannot be hunted by any person except under the some provisions provided by the law. ஓகேவா? ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னா இது எல்லாமே ஏற்கனவே நிறைய முறை கேட்டது. காரியல், இந்தியன் வைல்டஸ், வைல்டு பஃப்லோ, ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் இட் நெவர் அண்ட் எவர் ஹேஸ் டு பி ஹண்டட் பை தி பீப்புள்ஸ் ஆர் போச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே exhibits the highest protection level under the Wildlife Protection Act of 1972. ஓகேவா? நம்ம போன டெஸ்ட்டில் பார்த்துருந்தோம், போன இதில் பார்த்துருந்தோம், வெர்மின்ன்ற ஒரு கேட்டகரியை வச்சு கேட்டிருந்தாங்களா? எதை கேட்டிருந்தாங்க? வெர்மின் வந்து இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், அதாவது ஃப்ரூட் பேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்றது டிக்ளேர்ட் அஸ் அ வெர்மின் அண்டர் 1972 ஆக்டான்னு கேட்டிருந்தாங்களா? எஸ், வெர்மின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இட் கேன் பி ஹண்டட். பட் இந்த கேட்டகரி இப்போ ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கேட்டகரியை ஸ்கெடியூல்லேருந்து நீக்கிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் அனௌன்ஸ் எனி அனிமல் ஆஸ் அ வெர்மின். ஏன் வெர்மின்னு சொல்லிட்டாங்கன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் மோஸ்ட்லி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் வரதும், கிராப்ஸுக்கோ அல்லது மற்ற ரீஜன்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகளை எந்த விதமான லீகல் பேக்கப்பும் இல்லாமல் ஹண்ட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த வெர்மின். ஸோ இந்த ஹண்டிங் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை யூபிஎஸ்சி ரீசெண்ட் டைம்ஸில் செக் பண்ணுறாங்க. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி த்ரீவ்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் திஸ் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ ஈவன் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக காமன் க்ரோஸ் பார்த்துருந்தோம். காமன் க்ரோஸ், மைஸு, தென் ஈவன் ப்ளூ புல்லுன்னு சொல்லக்கூடிய நீல்காய் இன் சம் ரீஜன்ஸ் இட் கேன் ஆல்சோ பி ஹண்டட். ஓகேவா? அந்த ஹண்டிங் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா அதை வச்சு இந்த கொஷின் பாருங்கள் 2020ல், ஏன்னா 2022ல் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 2020 வரைக்கும் 6 ஸ்கெடியூல் இருந்துச்சு. இப்போ பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் தி ஸ்கெடியூல் 6 ஆஃப் தி Wildlife Protection Act of 1972. What does it imply? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலு, செகண்ட் ஸ்கெடியூலு, அதுக்கப்புறம் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்தில் தான் அந்த வெர்மின்ன்றதை பற்றி இருக்கும். 6th வந்து பிளான்ட் ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக இருக்கும். 6th சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கெடியூலோடைய பர்பஸ் என்னென்னா, அந்த பிளான்ட் ஸ்பீசிஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும்னா லைசன்ஸ் ஹேஸ் டு பி ரெக்வயர்ட். A license is required to cultivate that plant species. Such a plant cannot be cultivated under any circumstances. இந்த மாதிரி எனக்கு கீவேர்ட்ஸ்லாம் பாருங்கள். It is a genetically modified crop plantலாம் கிடையாது. Such a plant is invasive and harmful to the ecosystem கிடையாது. இன்வேசிவ் அப்படின்னா என்னன்றதை இந்த 2022 அமெண்ட்மெண்ட்டில் தான் அதனோட டெஃபினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அது என்னன்னு பார்ப்போம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் தான் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 6வது ஸ்கெடியூல் வந்து எதுக்காக இருந்துச்சுன்னா எந்தெந்த பிளான்ட் ஸ்பீசிஸ்க்காக வழங்கப்பட்டிருந்தது. ஓகேவா? தென்
2022ல அதனோட எக்ஸ்டென்ஷனாக அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். With reference to Indian laws about the wildlife protection, consider the following statements. Wild animals are the sole property of the government. Yes, wild animals வந்துட்டாலே அது யாரோடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியாகவும் டெஃபினட்டாக இருக்க முடியாதுல்ல. வைல்ட் லைஃப்ஸ் cannot be domesticated. வைல்ட் லைஃப்ஸ்னு வந்துட்டாலே it belongs to the nature and it belongs to the protected regions and அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா அது யாரோட ப்ராப்பர்ட்டியாக வந்து தான் ஆகணும், கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக வந்து தான் ஆகணும். This is sole property of the government. When a wild animal is declared protected, such animal is entitled for equal protection whether it is found in protected areas or outside. Yes, once அது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோ அல்லது ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணிட்டாலே அது வந்து இட் இஸ் ஈக்குவலண்ட். அது எங்கே அதனோட வைல்டு லைஃப்பில் இருந்தாலும், அதாவது அதனுடைய நேச்சுரல் ஹேபிடேட்டில் இருந்தாலும் சரி, ப்ரொடெக்டட் ஏரியாஸ்குள்ளே இருந்தாலும் சரி, அல்லது எங்கே இருந்தாலும் சரி, தட் அனிமல் ஆட்டோமேட்டிக்லி அக்வயர்ஸ் தட் legal status of protection. Our second statement is definitely correct. Third statement பாருங்க. Apprehension of a protected wild animal becoming a danger to human life is sufficient ground for its capture or killing. இந்த கொஸ்டினை நல்லா தெளிவாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க, ப்ரொடெக்டட்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஸ்பீசிஸ் எதுவுமே cannot be hunted at any circumstances அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஹண்டிங் பண்ணலாம்னா வெர்மினின்னு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். தட் வாஸ் டு பி அனௌன்ஸ்டு பை தி லீகல் பர்சன். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்ரஹென்ஷன் ஆஃப் அ ப்ரொடெக்டட் வைல்ட் அனிமல். அப்ரஹென்ஷன் அப்படின்றது ஒரு மியர் பயம்தான், ஓகேவா, ஒரு ஃபியர் ஃபேக்டர். ஒரு ஃபியர்னாலேயோ அல்லது எந்த விதமான சயின்டிஃபிக் பேசிஸ் இல்லாமையும் வெறும் ஒரு பயத்தினால மட்டுமே ஒரு அனிமலை செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ன்ற ஆங்கிளில் கில் பண்ணிட்டோம்னா தட் cannot be punished அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அப்ரஹென்ஷன் ஆஃப் அ ப்ரொடெக்டட் அனிமல் becoming a danger to the human life is sufficient ground for its capture or killingன்றது டெஃபினட்டாக பாசிபிளே கிடையாது. அப்படின்னா இட் கேன் ஈஸிலி மிஸ்யூஸ்டு பை எனி ஒன் இல்லை. அப்போ ஒரு அனிமலை ஹில் பண்ணணும், அதுவும் என்னது ப்ரொடெக்டட் அனிமலை கில் பண்ணணும்னா இதை கில் பண்ணலான்றதுக்குன்னு உங்களுக்கு அஃபிஷியலாக ரெக்கக்னிஷன் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ அதையும் மீறி ரெக்கக்னேஷன் கொடுக்கப்படாத சமயத்தில் எந்த டைமில் கில் பண்ணலாம் அல்லது எந்த டைமில் ஹண்ட் பண்ணலாம், அதுக்கும் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு நூவன்சஸை இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூபிஎஸ்சி. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக வரக்கூடாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 only. பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட டைகர் ரிசர்வ்ஸோட மட்டுமே கேட்டுட்டு இருந்ததை தாண்டி இப்போது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போக ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிட்டி ரிசர்வ்ஸும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் இதை பற்றின கேள்விகளும் வர ஆரம்பிக்குது. த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் தி ஸ்டேட் பிகம்ஸ் தி கவர்னிங் அத்தாரிட்டி ஆஃப் சச் ஃபாரஸ்ட். ஓகேவா. நார்மலாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய நேஷனல் பார்க்ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோ இது எல்லாமே ஸ்டேட் சென்ட்ரிக்காக ஃபங்க்ஷன் ஆக போகும்போது அதனுடைய கவர்னிங் அத்தாரிட்டியாக சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் இருப்பார். ஆனால் கம்யூனிட்டி ரிசர்வ் அண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்னு வந்துருச்சுன்னா இவர் அதனுடைய அத்தாரிட்டியாக இருக்க மாட்டார், இவர் ஒரு அட்வைசராக மட்டும் தான் இருப்பார். கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருந்து அதுதான் கவர்னிங் அத்தாரிட்டியாக இருக்கும், ஓகேவா. ஸோ த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் த ஸ்டேட் பிகம்ஸ் தி கவர்னிங் அத்தாரிட்டி ஆஃப் சச் ஃபாரஸ்ட்ன்றது தப்பு. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஹண்டிங்ன்ற கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஹண்டிங் இஸ் நாட் அலவுட் இன் சச் ஏரியா. டெஃபினட்டாக இது ஹண்டிங் இஸ் அலவுட் இன் சச் ஏரியாவில் தான் நம்ம யோசிக்கணும். ரிசர்வ்ன்ற ஒரு வார்த்தையிலே வந்துருச்சுனாலே அது ப்ரொடெக்டட் ஏரியாவாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஹண்டிங் இஸ் நாட் அலவுடுன்றது அட் எனி கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருந்தாகணும். பீப்புள் ஆஃப் சச் ஏரியா ஆர் அலவுடு டு கலெக்ட் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். எஸ், நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்னு சொல்ல போகும்போதே அது கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரைபல்ஸும் அல்லது ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸோ அல்லது லோக்கல் பீப்புளோ தன்னுடைய டே டு டே லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை கலெக்ட் பண்ணிக்கலான்றது ஒரு அலௌட் ஆக்டிவிட்டி தான். அப்போ இந்த அதுவும் பேரிலே பாருங்கள் கம்யூனிட்டின்னு இருக்குது. அப்போ கம்யூனிட்டி ரிசர்வ்ன்ற போகும்போது பீப்புள் ஆஃப் சச் ஏரியா ஆர் அலவுடு டு கலெக்ட் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்றது டெஃபினட்டாக பாசிபிள் தான். பீப்புள் ஆஃப் சச் ஏரியா ஆர் அலவுடு ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். இதுதான் பிரச்சனை. ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் கிடையாது. ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ்னா மோஸ்ட்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஸோ ஜும்மிங்னு சொல்லுவோம்ல, ஜும்மிங் அல்லது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை
மே ப்ரொவைட் அ த்ரெட் டு தி என்விரான்மெண்ட்டாக இருக்கிறதுனால இது அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்போ எது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கல இந்த 4ல் செகண்டும் தேர்டு மட்டும்தான் கரெக்டே தவிர ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஒன்லி 2. ஹண்டிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். யூபிஎஸ்சி கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி ரிசர்வோடைய டீட்டெயிலிங்காக 23ல் கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி கன்சர்வேஷன் ரிசர்வ்ன்றது இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் என்னன்றதை பார்ப்போம். ஸோ வேர் இஸ் ஆசான் கன்சர்வேஷன் ரிசர்வ் லொக்கேட்டட்? ஆசான் கன்சர்வேஷன் ரிசர்வ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா உத்தராகண்ட் ரீஜனில் ஆசான் கன்சர்வேஷன் ரிசர்வ். அப்போ கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்க்கும் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் ஆர் டிஃபர்ஸ் ஃப்ரம் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. So Wildlife Protection Act, it is a comprehensive legislation that aims to provide for the protection of wild animals, birds and plants, wild animals, birds and plants in the country and for the matters connected therewith. அப்போ Wildlife Protection Act உடைய லீகல் பேசிஸ்க்கு கீழே இந்த என்டையர் கன்சர்வேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரொடெக்டட் ரீஜன்ஸ் தான் இதெல்லாம். நேஷனல் பார்க்ஸ் கம்ஸ் அண்டர் 1972 ஆக்ட் தான். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், இது எல்லாமே comes and established or announced under the provisions of Wildlife Protection Act of 1972 தான். Environment Protection Act கிடையாது. ஸோ தெளிவாக பார்த்துக்கணும், குழப்பிக்கக்கூடாது. அதே மாதிரி எது வரல இதில்? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வராது. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வராது. இஸ் நாட் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஏன்னா வைல்ட் லைஃப்ன்றது வெறும் அந்த வைல்ட் லைஃபை மட்டும் பேசுறது. பயோஸ்பியர்ன்றது ஒரு லார்ஜர் கான்செப்ட். ஓகேவா? அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ அப்போது இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸை இந்த கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கான ஹெட் யாராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் இன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் அத்தாரிட்டியாக டைரக்டர் இருப்பார். பட் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இது யார் பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே ஏன்னா ஸ்டேட் சென்ட்ரிக் நேஷனல் பார்க்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சென்சுரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளார இயங்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாஸ். அப்போ மேஜராக இதனுடைய ஹெட்டை யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான். Chief Wildlife Warden and the Wildlife Warden at the state level, state government representatives. So அதனால மெஜாரிட்டி ஆஃப் தி டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இவர் தான் இருப்பார், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் இருப்பார். ஓகேவா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இதில் இன்னொன்று என்னது, 2 இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோடைய சேர்மன் யாராக இருப்பார்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஆப்வியஸ்லி ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்கோடைய சேர்மன் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஸோ இதனுடைய பர்பஸே இதனுடைய ரோல் என்னன்னு பார்த்தோம்னா இட் சஜஸ்ட் பாலிசிஸ் டு தி கவர்மெண்ட் ஆன் ஹவு டு, நல்லா பார்த்துக்கணும், சஜஷன் தான், ஆன் ஹவு டு பெட்டர் ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப், ஸ்டாப் இல்லீகல் ஹண்டிங் அண்ட் எண்ட் தி அன்லாஃபுல் ட்ரேட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் headed by Prime Minister and consists of various associated ministers as well as other legal experts, environmental conservatives, இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனோட பர்பஸே கிவ் சஜஷன்ஸ் ஃபார் தி ஓவரால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட் as well as வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ். ஸோ இதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அட்வைசரி தானே தவிர இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகேவா? ஸோ இட் கிவ்ஸ் அட்வைஸ் ஆன் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் அதர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன்க்ளூடிங் ஹவு டு லிமிட் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் இன் திஸ் பிளேசஸ். ஓகேவா? இதுதான் அட்வைஸ் பண்ணோம். ஒரு நேஷனல் பார்க்ஸை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான் இருக்கும். ஓகேவா? இட் evaluate how different projects might affect wildlife and their homes and take actions if necessary. So it is an important body and it is headed by Prime Minister and it gives suggestions regarding the overall protection and if any changes necessary for to exhibit the conservation related aspects. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். தென் இதுதான் ரொம்ப முக்கியம், ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹண்டிங். ஏன்னா ஹண்டிங்கை பற்றி டீட்டெயிலிங்காக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹண்டிங் இந்த என்ன லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் மே இஃப் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட், நல்லா பாருங்கள், இஃப் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட் any wild animal specified in the schedule 1 has become dangerous to human life or is so disabled or diseased
has to be beyond recovery, அதனால இது காப்பாற்றவே முடியாது. By order in writing and stating the reasons therefore permit any person to hunt such animal or cause such animal to be hunted. So அப்போ chief wildlife warden தான் authority to give the basis behind any person to kill an animal. ஓகேவா? அதுவும் இன் ரைட்டிங்கும் ரீசன்ஸை ஸ்டேட் அவுட் பண்ணணும். mere apprehension is enough for killing a wild animal to protect oneself னா அதெல்லாம் கிடையாது. இதுக்கு இன்னொரு பேக்கப் கொடுக்குறாங்க பாருங்க. provided that no wild animal shall be ordered to be killed unless the chief wildlife warden is satisfied that such animal cannot be captured, tranquilized or translocated. அதுவும் எப்பனா all the possibilities, பிடிக்க முடியுமா அல்லது மயக்க மருந்து போட முடியுமா, tranquilized அல்லது அதோட இடத்த இருந்து மாற்ற முடியுமா, இது எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில தான் ஃபைனலாக he has to be satisfied that this animal need to be hunted. அது வரைக்கும் ஹண்ட் பண்ணக்கூடாது. அதுவும் பாருங்க ஃபர்தரா provided further that no such captured animal shall be kept in captivity. ஒருவேளை கேப்சர் பண்ணப்பட்டா unless the chief wildlife warden is satisfied that such animal cannot be rehabilitated in the wild and the reasons for the same recorded in writing. கேப்சர் பண்ணப்பட்டு அதை நம்மளால் வைல்டில் கொண்டு போய் விடவே முடியாது. ஓகேவா? வைல்டில் கொண்டு போய் விடவே முடியாது, அதை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுன்றதையும் ஃபைனலாக ரீசன்ஸோட இன் ரைட்டிங் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பர்மிட் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள். அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸில் ஒரு அனிமலை ஈவன் ப்ரொடெக்டட் அனிமலை கில் பண்ணலான்றதுக்கு இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷன்ஸை தாண்டி கில் பண்ண முடியாது. ஓகேவா? ஹண்ட் பண்ண முடியாது. ஸோ இது தெளிவாக பார்த்துக்கணும். த கில்லிங் ஆர் wounding இன் குட் ஃபெய்த். ஸோ ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா இப்போது ஒரு சேஃப்டி பர்பஸஸ்க்காக செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நடக்கக்கூடிய கண்டிஷன்ஸையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. த கில்லிங் ஆர் wounding இன் குட் ஃபெய்த் ஆஃப் எனி வைல்ட் அனிமல் in defense of oneself or of any other person shall not be an offense. அதாவது இந்த எல்லா கண்டிஷன்ஸும் மீறி தவறுதலாக ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு காட்டுக்குள்ளார இருக்க போகும்போது ஒரு வைல்ட் அனிமல் நம்மளை கொல்ல வருதுன்னா அந்த டைமில் கில் பண்ணலாம் ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அது பனிஷபிளாக இருக்காது. அதுவும் என்னென்னா provided that nothing in this subsection shall exonerate any person who, when such defense becomes necessary, was committing any act in contravention of any provisions of this act or any rule or order made thereunder. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கில் பண்ணலாம், ஆனால் அந்த கில் பண்ணினதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அதுக்கான லீகல் பேக்கிங்கும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய எந்த கண்டிஷன்ஸையும் வயலேட் பண்ணாத சூழ்நிலையில் கில் பண்ணியிருந்தா தட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒன் செல்ஃபு. அதுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இந்த கேட்டகரியை ஆக்ட்லேயே இது எல்லாமே ஒரிஜினல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸை தான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எனி வைல்ட் அனிமல் கில்ட் ஆர் wounded இன் டிஃபென்ஸ் ஆஃப் எனி பர்சன் ஷால் பி அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆனால் வைல்ட் அனிமல் இஸ் அ சோல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக டேரெக்டாக சொல்லலை. பட் இந்த இடத்துல தான் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசியிருக்காங்க. எனி வைல்ட் அனிமல் இஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங்காக பார்த்துக்க வேண்டியது நல்லது. தென் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்றா இப்போது WLP ஆக்டோடைய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸை பார்த்துட்டோம். அதுக்கு சஜஸ்டிங் பாடியாக நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டோம். ஹண்டிங்கான ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரொடெக்டட் ஏரியாஸோடைய இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸை பார்த்துருவோம். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் யார் அனௌன்ஸ் பண்ணலாம்? த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் அனௌன்ஸ் இட்ஸ் பிளான் டு கிரியேட் அ வைல்ட் லைஃப் சாங்சுரி by releasing an official statement. This can be done for any area that is not already a reserve forest, or part of the sea territorial waters. ஏன்னா டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு வந்துட்டா அது சென்ட்ரலோடைய ஆம்பிட்டு கீழே வந்துடும்ல. as long as the area is important for its ecological, animal, plant, geographical, natural or wildlife features. ஓகேவா? however, if the sanctuaries includes ocean areas, that is including the territorial waters, the state government must first get approval from the central government. ஓகேவா? ஸோ டெரிட்டோரியல் வாட்டர்ஸாக இல்லாத எந்த ஒரு ரீஜனையுமே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணலாம்.
டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் இட் கேஸ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதை ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் அனௌன்ஸ் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். பட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுனுடைய பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணுறாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா பவுண்டரிஸ் ஆர் லீகலி டிஃபைன்டா அப்படின்றத யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்களே. நோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி பவுண்டரிஸ் ஆஃப் அ சாங்சுரி ஷால் பி மேட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸப்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் விச் இஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டரோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாமல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோடைய பவுண்டரி ஆல்டர் பண்ணவே கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், பட் ஆல்டர் பண்ணணும்னா இட் ஹாஸ் டு பி ரெக்கமெண்டட் பை தி நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். இது இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். இதில் என்னென்னலாம் அலோவ், ஏன்னா எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அலோவ் பண்ணலாம், நேஷனல் பார்க்ஸ் அலோவ் பண்ணலாம்ன்றதில் யூபிஎஸ்சி கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல. எக்ஸப்ஷன்ஸ் ஃபார் தி லோக்கல் நீட்ஸ். இஃப் எனி பிளான்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி சாங்சுரி they can only be used to meet the basic genuine needs of the people living nearby. They cannot be sold or used for business. இதை தெளிவாக பார்த்துக்கணும். They cannot be sold or used for business. கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை எடுத்துக்க கூடாது. பேசிக் நீட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். அப்போ இருக்க போகும்போது லோக்கல் பீப்புள்ஸ் ஆர் அலவுட். எனி பிளான்ஸ் கேன் பி டேக்கன். எதெல்லாம் இல்லீகல் கிடையாது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை பொறுத்த வரைக்கும், லெட்டிங் லைவ் ஸ்டாக்ஸ் கிரேசிங் ஆர் மூவ் அரவுண்ட் இன் வேஸ் ஆல்ரெடி அப்ரூவ்டு, கிரேசிங் இஸ் அலவுட். ஹண்டிங் அனிமல்ஸ் வித் ப்ராப்பர் பர்மிட், இந்த ப்ராப்பர் பர்மிட் இல்லைனா முடியாது. ஏன்னா ஒரு வேளை வெறுமீனா சொல்லிட்டாங்க அல்லது சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு அந்த அனிமலை ஹண்ட் பண்ணாலும் ஹண்ட் பண்ணலாம். Using local water for drinking and household needs by the community until they are settled in other places. So இது எல்லாமே இல்லீகல் கிடையாது. These are all the limited biotic interference is available in the wildlife sanctuaries மட்டும் சொல்லிட்டாங்க. பட் நம்ம இந்த ப்ரொவிஷன்ஸில் டீட்டெயிலாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா யூபிஎஸ்சி அடுத்தது கேள்வியாக போனாங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தான் போவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் அலோவ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் நடந்துச்சுன்னா இட் cannot be considered as illegal. நேஷனல் பார்க்ஸ் எடுத்துக்கலாம். National parks, creating a national park. If the state government thinks an area is important for its natural features or wildlife, it can plan to make a national park. This includes areas in the ocean. The same rules apply for setting up a sanctuary or used for a national park. என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல அதே தான். ஓஷன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸாக வந்துச்சுன்னா இட் நீட் டு கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ நேஷனல் பார்க்ஸும் சரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் சரி, நேஷனல் பார்க்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். பட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ரீஜன்ஸும் வந்துச்சுன்னா இட் நீட் டு கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். த கவர்மெண்ட் வில் அஃபிஷியலி ஸ்டேட் தி பவுண்டரிஸ் ஆஃப் தி ப்ரப்போஸ்டு நேஷனல் பார்க். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ரீஜனாக இருக்கிறதுனால பவுண்டரிஸ் ஹாஸ் டு பி கிளியர்லி டிஃபைன்டு. இந்த பவுண்டரிஸ் ஹாஸ் டு பி கிளியர்லி டிஃபைன்டு பை லெஜிஸ்லேஷனான்றதை தானே யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. Boundaries has to be clearly defined. Wild life sanctuaries மாதிரி தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு பவுண்டரிஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாம். பட் இஃப் there is any altering of boundaries, definitely it need to get approval from the National Board for Wildlife. The state government can't change the boundaries of a national park without the recommendation of the National Board for Wildlife. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். புரியுதா? ரைட். அப்போ நேஷனல் பார்க்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. பட் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, அலௌட் ஆக்டிவிட்டீஸில் அனிமல்ஸ் cannot graze in the national parks. No grazing is allowed. And they can't enter unless they are being used as a vehicle by someone who was allowed to be there. இது எதுவுமே கிடையாது. ஆனால் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இது அலௌடு. No one can take anything from the national parks or damage it without a special permit. This permit is only given if it's needed to take care of the wildlife. Restrictions on use. No one is allowed to use. Local tribal people can use forest products from the park for the personal use, not for selling. Can use the forest products, local people, but settlements கிடையாது. அதுவும் என்னது கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக செல்லிங் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது, லோக்கல் யூஸ்க்காக மட்டும் தான் பண்ணிக்கலாம். ஈகோ டூரிசம் இஸ் அலௌடு வித்தின் நேஷனல் பார்க். இதை பார்த்துக்கணும். ஈகோ டூரிசம் இஸ் அலௌட் வித்தின் நேஷனல் பார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நேஷனல் பார்க்ஸுக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை பார்த்துக்கணும். தென் கன்சர்வேஷன் ரிசர்வ் அண்டு கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் ரெண்டு இருக்கா? இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன? இதுவுமே என்னது, இட் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். இது அனௌன்ஸ் பண்ணுறது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். தி ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் கிரியேட் அ கன்சர்வேஷன் ரிசர்வ்
by officially declaring a government owned area. நல்லா பார்த்துக்கோங்க, government owned area as such. This is usually done after consultation with the local communities. முதல்ல கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்ன்றது ஜெனரலாக என்ன தேவைப்படும்னா, இப்போ ஒரு 2 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது அல்லது நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் இருக்குதுன்னா, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன ரீஜனில் நார்மலான லேண்டாகவும் ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே டீக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஓவராலாகவே அந்த என்டையர் ஈகோ சிஸ்டமே அல்லது அந்த ஓவராலாகவே லார்ஜர் லேண்ட்ஸ்கேப்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணுமா, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நீடுக்கு வருவோம். அதை வந்து கன்சர்வேஷன் ரிசோர்ஸை அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி அனௌன்ஸ் பண்ண போகும்போது அந்த என்டையர் டெரிட்டரியுமே ஒரு ப்ரொடெக்ஷன் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தீஸ் ஆர் தி ஏரியாஸ் டிபிக்கலி நியர் தி நேஷனல் பார்க்ஸ், சாங்சுரிஸ் ஆர் கனெக்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். They are declared a conservation resource to protect the natural environment including plants, animals and the living spaces. Government owned ஏரியாவை கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸாக ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். However, if any part of this land is owned by the central government, the state government must get approval from the central government for making the declaration. ஓகேவா? இப்படி பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் சாங்சுரிஸ்க்கு வாட் ஆர் ஆல் தி ரூல்ஸ் அப்ளிகபிள் ஃபார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு conservation resource because it directly comes under the ambit of Wildlife Protection Act. Certain rules that apply to sanctuaries are also applicable to conservation resource. These include specific sections and classes of the Wildlife Protection Act that lead with the management and protection of sanctuaries. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதனுடைய அத்தாரிட்டியாக யார் இருப்பாங்கன்னா கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. The state government shall constitute a conservation reserve management committee to advise the chief wildlife warden. கம்யூனிட்டி ரிசர்வுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பிகம்ஸ் தி அத்தாரிட்டின்னு சொல்லியிருந்தாங்களா? பிகம்ஸ் அத்தாரிட்டி கிடையாது, கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி அட்வைசஸ் தி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். ஓகேவா? டு கன்சர்வ், மேனேஜ் அண்ட் மெயின்டைன் தி கன்சர்வேஷன் ரிசோர்ஸ். இந்த கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்றதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். A representative of the forest or wildlife department who shall be a member, secretary of the committee. One representative of each village panchayat in whose jurisdiction the reserve is located. The representatives of non-governmental organizations working in the field of wild conservation. One representative each from the Department of Agriculture and Animal Husbandry. The committee shall regulate its own procedure including the quorum. ஓகேவா? இந்த கமிட்டி தான் கவர்னிங் அத்தாரிட்டியை தவிர சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கிடையாது. திஸ் கமிட்டி advises chief wildlife warden to do the necessary things, and the chief wildlife warden holds the legal backup based on wildlife protection act. ஓகேவா? இந்த சின்ன டிஃபரன்சஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மல்டி மெம்பர் கமிட்டி அண்ட் திஸ் கமிட்டி கம்ப்ரைசஸ் ஈவன் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்துக்கணும். கம்யூனிட்டி ரிசர்வ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்க்கு கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்க்கு அந்த வார்த்தையில் இருந்தே தான் டிஃப்ரென்ஸ். அது கவர்மெண்ட் ஓன் லேண்டு, இது எனி பீப்புள் ஆர் எனி கம்யூனிட்டி when they voluntarily give up the land for conservation purpose na, that could be community reserve. The state government may, where the community or any individual has volunteered to conserve wildlife and its habitat, declare any private or community land, any private, அது government owned land, இது any private or community land, to not comprised within the national parks, sanctuaries or a conservation reserve. இதில் எதுலையுமே சொல்லப்படாத அல்லது நேஷனல் பார்க்ஸோ வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸோ ஏற்கனவே கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸோ இல்லாத இடங்களில் வாலண்டியராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸை அனௌன்ஸ் பண்ணலாம், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸை அனௌன்ஸ் பண்ணலாம். ஆஸ் அ கம்யூனிட்டி ரிசர்வ் ஃபார் ப்ரொடெக்டிங் fauna, flora and traditional cultural. Certain rules that applicable to sanctuaries will also apply to these community reserves. இது எல்லாமே அதே தான். மேனேஜ் கண்ட்ரோல்ஸ், வாட் ஆர் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் நாட் அலவுடுன்றது எல்லாமே வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸுக்கும் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸுக்கும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்க்கும் பொது தான். இதுவும் அதே மாதிரி தான், கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. The local government in a state is required to set up a committee that will be in charge of taking care of the designated area for wildlife conservation known as community reserve. This committee will have at least 5 local representatives chosen by the village council, village panchayat, or if there is no village council, by the local village or gram sabha. Additionally, one person from the state's wildlife or forestry department will be part of that community. In the community reserve management committee தான் என்னது governing authority. ஓகேவா? கம்யூனிட்டி ரிசர்வ் பொறுத்தவரைக்கும் if the community reserve is on private property, the committee will include the land owner. ஏன்னா ப்ரைவேட் லேண்ட் ஓனரும் அதில் ஒரு மெம்பராக இருப்பார். ஸ்டேட் வைல்ட் லைஃப் ஆர் ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் தி லோக்கல் கவுன்சில் ஆர் ட்ரைபல் கம்யூனிட்டி. இந்த டிஃப்ரென்சஸ் வச்சு தான் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ த கமிட்டி ஹேஸ் தி அத்தாரிட்டி டு, இங்கே பாருங்கள், த கமிட்டி ஹேஸ் தி அத்தாரிட்டி, இதை தானே யூபிஎஸ்சி செக் பண்ணியிருந்தாங்க. The committee has the authority to create and carry out a plan to manage the community reserve
and to take actions to protect the wildlife and thereby living spaces within the reserves. இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா சீஃப் வைல்ட் வார்டனே கிடையாது. கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸில் தான் கன்சர்வேஷன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அட்வைசஸ் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்னு வந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டி ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் இங்கே கவர்னிங் அத்தாரிட்டியை தவிர சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் உள்ளே வரவே மாட்டார். ப்ரொடெக்ஷனுக்கோ ரெகுலேஷன்ஸுக்கோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அலோவ் பண்ணலாம் அலோவ் பண்ண வேணான்றதுக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வர ப்ரொவிஷன்ஸை அப்ளை ஆகும் எங்கள் கம்யூனிட்டி ரிசர்வில். பட் கமிட்டியோடைய கவர்னிங் கம்யூனிட்டி ரிசர்வோடைய கவர்னிங் அத்தாரிட்டியே கமிட்டி தான் இருக்கும். அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்றது தெளிவாக பார்த்துக்கணும். த கமிட்டி மெம்பர்ஸ் வில் சூஸ் அ சேர்மன் who will also serve as the honorary guardian of wildlife of the community reserve. யார் இந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்க்குன்னு ஒரு சேர்மன் இருப்பார், அவர் தான் ஹானரரி கார்டியன் ஆஃப் வைல்ட் லைஃப் தான் இருப்பாரே தவிர சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கிடையாது. The committee can decide on its own working procedures including how many members need to be present to make own decisions. இந்த டிஃப்ரென்சஸ் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கம்யூனிட்டி ரிசர்வும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸோடைய கிளியர் டெஃபினிஷன்ஸும் அதில் யார் யாரெல்லாம் கவர்னிங் அத்தாரிட்டி, அதனுடைய லீகல் பேக்கப் எதுக்கு கீழே இருக்குது, அதில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அலௌடு இல்லை, எது கவர்மெண்ட் ஓன்டு லேண்டு எது ப்ரைவேட் ஓன்டு லேண்டு, இது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். இது அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வச்சு தான் கேள்விகள் வரும். தென் இது வந்து ஒரு கலெக்டிவான ஒரு ரிவிஷன் டேபிள். ஓகேவா? ஸோ நமக்கு நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எடுத்துட்டோம்னா இது எல்லாமே என்னது? நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸு, கன்சர்வேஷன் ரிசர்வ், இது எல்லாமே ஆல்ரெடி பார்ட் ஆஃப் ஒரிஜினல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 2002 அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி WLPA ஆக்ட். பட் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் அ லார்ஜர் கான்செப்ட். ஸோ இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இட் இஸ் அனௌன்ஸ்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் கீழே தான் லீகல் பேசிஸ் இருக்கே தவிர WLPA ஆக்டும் கிடையாது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட பர்பஸ் என்ன? நேஷனல் பார்க்ஸ் வந்து ஈகோ சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும். கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் என்னது? அந்த பஃபர் ஜோன்ஸ், எல்லா ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு நடுவில் கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன்ஸ். இது ஓவராலாகவே பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் ஃபார் ஓவரால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். லேண்ட் ஓனர்ஷிப் யார் யாருது? இதுவும் கவர்மெண்ட் தான், இதுவும் கவர்மெண்ட் தான், இதுவும் கவர்மெண்ட் தான், இதுவும் கவர்மெண்ட் தான். இது மட்டும் ப்ரைவேட் ஆர் கம்யூனிட்டி இருக்கலாம். ஏன்னா அந்த லேண்ட் ஓனரும் இஸ் பார்ட் ஆஃப் தி கமிட்டி மெம்பராக இருப்பார்ல. ஓகேவா? ஹியூமன் ஆக்டிவிட்டி நேஷனல் பார்க்ஸில் எதுவுமே அலௌடு கிடையாது, ப்ரொஹிபிட்டட். வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸில் ரெகுலேட்டட் அண்ட் லிமிட்டட். கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அலௌடு, ரெகுலேட்டட். அது வந்து கோரு, பஃபர் அண்ட் டிரான்சிஷன் ஜோன்ஸ். இதில் கோரில் எதுவுமே கிடையாது, பஃபரில் ஓரளவுக்கு அலோவ் பண்ணலாம், டிரான்சிஷனில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்க்குலாம் அலௌடு. கிரேசிங் நேஷனல் பார்க்ஸில் கிடையவே கிடையாது. வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸில் பர்மிட்டட், லிமிட்டட் அண்ட் ரெகுலேட்டட், அலௌடு. நாட் இன் தி கோர் ஜோனில் கிரேசிங் கிடையாது. செட்டில்மெண்ட் நாட் அலௌடு. பட் எக்ஸப்ஷன் என்னது? டெசர்ட் நேஷனல் பார்க்ஸ் may be permitted after community consultation voluntarily declared by the community, allowed in the transition zones. Boundary changes. National parks ஓட boundary changes பண்ணுறதுனா state government or parliament with the approval of National Board for Wildlife. Wildlife Sanctuary state government with the approval of National Board for Wildlife. State government with the local consultation. State government with the community consent. Director Ministry of Environment, Forest, Climate Change. ஓகேவா? இந்த கான்டெக்ஸ்ட்டை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு கலெக்டிவாக பார்த்துக்கோங்க. இதில் உள்ள டீட்டெயிலிங்கான ப்ரொவிஷன்ஸ் இது ரெண்டும், அதில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் அலோடு இல்லை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது நமக்கு வந்து டைகர் ரிசர்வ்ஸ். டைகர் ரிசர்வ்ஸும் எதுக்கு கீழே தான் வரும்? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே தான் டைகர் ரிசர்வ்ஸையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைகர் ரிசர்வ்ஸோடைய கவர்னிங் அத்தாரிட்டி யார் இருப்பாங்க? நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. National Tiger Conservation Authority is established by central government. The central government shall constitute a body to be known as the National Tiger Conservation Authority. இது நல்லா பார்த்துக்கணும். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்பில் பிரைம் மினிஸ்டர் சேர்மன். பட் என்டிசியோட சேர்மன் யாருன்னா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் தான். மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டு அப்ரூவ் தி டைகர் கன்சர்வேஷன் பிளான் ப்ரிப்பேர்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். The state government shall on the recommendation of the NTCA notify an area as a tiger reserve. ஸோ எப்படி மித்தது எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னா டைகர் ரிசர்வ்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. பட் இட் ஹாஸ் டு பி கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் தி NTCA. NTCA இஸ் கெட்டட் பை என்விரான்மெண்ட் மினிஸ்டர், நாட் பிரைம் மினிஸ்டர். தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்றது என்னது? ஏரியாஸ், அது நேஷனல் பார்க்ஸ் கூடாரியாக இருக்கலாம், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸாக இருக்கலாம், க்ரூஷியல் ஃபார் டைகர் சர்வைவல் அண்ட் ஆர் டு பி கெப்ட் அன்டிஸ்டர்ப்டு.
while respecting the rights of indigenous and local communities. Buffer zones around the critical areas where there is a balance between the conservations and the human activities, recognizing the rights and needs. இது என்ன சொல்ல வருதுன்னா டைகர் ரிசர்வ்ல human activities are allowed, but critical tiger habitat இதில் allowed கிடையாது. It is considered to be the core of the tiger reserve. Critical tiger habitat within the tiger reserve எந்த விதமான ஆக்டிவிட்டியும் கிடையாது, as like that of national parks. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஒன்று என்னது, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை அதர் அன்ப்ரொடெக்டட் ரீஜியன்ஸ்னால இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வி நீட் டு ஹாவ் சம் பஃபர் ஜோன்ஸ், இல்லை ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த இந்த எல்லா ப்ரொடெக்டட் ஏரியாஸுக்கும் ஒரு பஃபர் ஜோன்ஸாக இருக்கிறது தான் ஈகோ சென்சிட்டிவ். இந்த ரீஜன்ஸ்லேயே நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா தான் ப்ரொடெக்டட் ஏரியாஸை நம்ம கம்ப்ளீட்லி ப்ரொடெக்ஷன் கீழே வச்சிருக்க முடியுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஓகேவா? இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆல்சோ known as ecologically fragile areas are designated around protected areas like national parks, wildlife sanctuaries to buffer against the negative impacts of human activities, promoting conservation and biodiversity. ஓகேவா? இது ஒரு ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ யார் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸோடைய ப்ரொபோசல்ஸை கொண்டு வராங்க? அகெயின் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் யூடி ப்ரிப்பேர் ப்ரொபோசல்ஸ் ஃபார் ESC declaration. So eco-sensitive zones are notified under which act? Environment Protection Act. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். வேற ஈகோ-சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஏன்னா அது எல்லாமே வைல்ட் லைஃப்குள்ளார வந்துருச்சு. வைல்ட் லைஃப்பை தாண்டிட்டு நார்மலான ஆம்பியட்டுக்குள்ளார வரப்போகும்போது அது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வராது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ யார் நோட்டிஃபை பண்ணுவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் issues the final eco-sensitive zone notification under the Environment Protection Act of 1976. ஓகேவா? இனிஷியலாக நிறைய நேஷ்னல் வைல்ட் லைஃப் பிளான் ஸ்ட்ராட்டஜி படி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கலான்ற மாதிரியான ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அது ஒரு சஜஷன் தான். அப்போ கேஸ் டு கேஸ் பேசிஸில் ஒவ்வொரு ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2022 சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் தட் நோட்டிஃபைட் தட் அட்லீஸ்ட் மினிமம் 1 கிலோமீட்டர் ஆச்சு ஒவ்வொரு ப்ரொடெக்டட் ஏரியாஸில் இருந்தும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 கிலோமீட்டர், அதாவது ப்ரொடெக்டட் ஏரியாவிலேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்குமாச்சு ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இருக்கலாம். அது 10 கிலோமீட்டர் அல்லது ஈவன் சம் கேசஸில் அதுக்கு மேலேயும் போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி நெசசிட்டி ஆஃப் தட் ரீஜன் டு கெட் ப்ரொடெக்டட். இட் மே இன்க்ளூட் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ அதனால் மினிமம் 1 கிலோமீட்டராச்சும் இருக்கணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்போ இந்த எப்படி வந்து டைகர் ரிசர்வ்ஸு நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் ப்ரொஹிபிட்டட், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் அலௌடுனமோ அதே மாதிரி தான் தேர் ஆர் சர்டைன் ரெகுலேஷன்ஸ் வித்தின் தி ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆல்சோ. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ரொஹிபிட்டட் இன் தி ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா commercial mining, stone quarrying, stone crushing units, major hydroelectric projects, handling of hazardous substances, discharge of untreated effluents, setting up of bird kilns, establishment of highly polluting industries, இதெல்லாமே prohibited or banned. அது ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக நோட்டிஃபை பண்ணப்பட்ட ரீஜனுக்குள்ளார, அது 5 கிலோமீட்டராக இருக்கலாம், 1 கிலோமீட்டராக இருக்கலாம், 10 கிலோமீட்டராக இருக்கலாம். ஒன்ஸ் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக நோட்டிஃபை பண்ணப்பட்டுச்சுன்னா அதில் இந்த ஆக்டிவிட்டீஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவுமே அலௌடு கிடையாது, ப்ரொஹிபிட்டட். எதெல்லாம் ரெகுலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புது விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பட் அந்த மாதிரி சில பர்பஸஸ்க்கு மட்டும் தான், கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக கிடையாது. வைடனிங் ஆஃப் ரோட்ஸு, செட்டிங் அப் ஆஃப் நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், ஈகோ டூரிசம் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே ரெகுலேட்டட் கீழே வரும். அலௌட் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஆன்கோயிங் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹார்டிகல்ச்சரல்ஸ் பை தி லோக்கல் கம்யூனிட்டிஸ். டெய்ரி ஃபார்மிங், அக்வாகல்ச்சர், ஃபிஷரிஸ், பவுல்ட்ரி ஃபார்மிங், கோட் ஃபார்மிங், ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஸ்மால் ஸ்கேல் லெவலில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் பை தி லோக்கல் வில்லேஜஸ் ஃபார் பர்சனல் யூஸ், இது எல்லாமே ஆல்ரெடி அலௌடு. அப்போ ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸுன்றது இந்த அளவுக்கான ரெகுலேஷன் ப்ரொஹிபிஷனுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் இட் ஆக்ட்ஸ் as a shock absorber for the already designated protected areas. நேஷனல் பார்க்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பஃபர் ஜோன்ஸை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக we can ensure more amount of protections.
ஓகேவா? ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நாட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். தென் இப்போ நம்ம ரீசெண்டாக 2022 அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 72 இருந்தது. 2022 அமெண்ட் பண்ணி 4 ஸ்கெடியூல்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அதில் ஸ்கெடியூல் 1 ஸ்பெசிஃபைஸ் தி அனிமல் ஸ்பீசிஸ் வித் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸ்கெடியூல் 2 ஸ்பெசிஃபைஸ் தி லெஸர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீசிஸுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து ஸ்கெடியூல் 1னா மோஸ்ட் ப்ரொடெக்டடாக இருந்துச்சு. ஈவன் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. நிறையா இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத ஸ்பீசிஸுமே இப்போ ஸ்கெடியூல் 1 கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் 3 ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபைஸ் தி ப்ரொடெக்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ். முன்னாடி என்ன இருந்தது? ஸ்கெடியூல் 6ல் லைசன்ஸு இஸ் ரெக்வயர்ட் டு கல்டிவேட் தட் பிளான்ட்னு இருந்ததா? ஸோ அதுதான் இப்போ ஸ்கெடியூல் 3 ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஸ்பீசிஸ் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆக்கிட்டாங்க. ஸ்கெடியூல் 4ல் புதுசாக ஒரு காம்போனன்ட்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஸ்பெசிஃபைங் தி ஸ்பீசிஸ் லிஸ்டட் இன் தி அப்பண்டிசஸ் ஆஃப் தி சைட்ஸ் கன்வென்ஷன். ஸோ கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் endangered species. இந்த சைட்ஸ் கன்வென்ஷன்ஸ் கீழே அப்பெண்டிக்ஸ் 1 ஸ்பீசிஸ்ன்றது ஆல்மோஸ்ட் இஸ் ஈக்குவலன் டு தி ஸ்கெடியூல் 1 அண்ட் ஸ்கெடியூல் 2 ஸ்பீசிஸ் தான். ஸோ எதெல்லாம் போச்சிங்காகவும் ஹண்டிங்காகவும் கொல்லப்பட்டு கடத்தப்படக்கூடிய விலங்குகளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கன்வென்ஷன் தான் சைட் கன்வென்ஷன். அதனுடைய ட்ரேடு, அதனுடைய போச்சிங் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு. அதில் எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பீசிஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பை தி ஆம்பிட் ஆஃப் ஸ்கெடியூல் 4. இதுதான் புது ப்ரொவிஷன். புரியுதுங்களா? ஸோ இந்தியன் ஸ்பீசிஸ் இந்தியாவில் இருக்கிறது மட்டும் கிடையாது, குளோபலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். ஏன்னா சம் ஆஃப் தி மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், இப்போ சைபர் கிரேன் இந்த மாதிரியான மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளார வந்துச்சுன்னா அது சைட்ஸ் கன்வென்ஷன் கீழே இருக்கும். ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இல்லைன்னா அப்போ அது ரிலேட்டடான எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே கவர்மெண்ட் லீகலாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போய்டும்ல. ஸோ அதனால தான் இந்த ப்ரொவிஷன்ஸை கீழே கொண்டு வந்தாங்க. அது எஸ்பெஷலி ஒருத்தர் உத்தரப்பிரதேஷ்லேயோ சம்திங் அந்த ரீஜன்ஸில் ரொம்ப வருஷமாக ஒரு கிரேனை வளர்த்துட்டு இருந்தார்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மூலிமா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4th ஸ்கெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால் என்னன்ற டெஃபினிஷனை இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மீன்ஸ் a species of animal or plant which is not native to India and whose introduction or spread may threaten or adversely impact the wildlife and its habitat. ஸோ அது பிளான்ட் ஸ்பீசிஸாகவும் இருக்கலாம், அனிமல் ஸ்பீசிஸாகவும் இருக்கலாம். இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால் என்னன்ற டெஃபினேஷனை இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதை நாளையுமே தெளிவாக பார்த்துக்கணும். தென் அதில் தான் அந்த ஸ்கெடியூல் 4 பற்றி என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி பர்சன் பொசஸிங் அ லிவிங் ஸ்பெசிஃபன் ஆஃப் அன் அனிமல் ஸ்பீசிஸ் லிஸ்டட் இன் தி ஸ்கெடியூல் 4 சைட்ஸ் 1 சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 அனௌன்ஸ் பண்ணிருக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஸ்பீசிஸாக ஒருத்தர் வச்சிருந்தாலும், லிவிங் ஸ்பெசிஃபன் வச்சிருந்தாலும் ஷால் ரிப்போர்ட் இட் டு தி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆர் தி ஆஃபீஸர் அத்தாரைஸ்ட் who may after satisfaction issue a registration certificate to the owner. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அதை கேப்டிவிட்டிக்கு கீழே வச்சிருக்க கூடாது. Reporting and registration of transfers, births and deaths of such specimens has to be provided. Every person breeding in captivity or artificially propagating the species listed on Appendix 1 of the Schedule 4 shall apply for registration to the Chief Wildlife Warden. Okay va? So Wildlife Protection Act ஓடைய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய Chief Wildlife Warden கிட்ட அப்ரூவல் வாங்கி ப்ரீடிங்காகவோ கேப்டிவிட்டிக்காகவோ ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சிருக்க கூடாது. ஓகேவா? who may after satisfaction issue a certificate of registration to the applicant. புரியுதா? சப்போஸ் சைட்ஸ் 1 கன்வென்ஷன் கீழே வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்பீசிஸுமே ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் ஸ்கெடியூல் 4 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்போ அதை நம்ம ஒருத்தர் வீட்டில் கேப்டிவிட்டியாக வச்சுருக்காங்கன்னா அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ட்ட வாங்காமல் அதை வச்சுருக்கக்கூடாது. இட் வில் பிகம் அன் அஃபென்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோட் இன் தி அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ். நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கீ பாயிண்ட்ஸாக பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது நமக்கு ஃபைனலாக பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அல்லது பயோடைவர்சிட்டி ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் பார்ப்போம். How does National Biodiversity Authority help in protecting the Indian agriculture? National Biodiversity Authority checks the biopiracy and protects the indigenous and traditional genetic resources. இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002க்கு கீழே கொண்டு வரப்பட்ட
இம்பார்ட்டண்ட்டான அத்தாரிட்டி தான். ஏன்னா நம்மளுடைய பயோடைவர்சிட்டின்றது ட்ரெடிஷ்னலாகவும் ஏஜ் ஓல்டாகவும் நிறைய பயாலாஜிக்கல் ரிசோர்ஸஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த நாலேஜஸை வித்தவுட் பேட்டன்ட் பண்ணாமையோ அல்லது காப்பிரைட் எடுக்காமையோ இருக்க போகும்போது இட் கேன் ஈஸிலி பி மார்க்கெட்டட் பை சம் ஒன் இன் தி குளோபல் ட்ரேடு. அப்போ அவங்க அந்த மாதிரியான பயோ பைரசியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ரிசோர்ஸஸும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட அத்தாரிட்டி தான் இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இட் டைரக்ட்லி, இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்தாலே கவனிக்கணும், இட் டைரக்ட்லி மானிட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் தி சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் கிராப் பிளான்ஸ் கிடையாது. இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் இது அத்தாரிட்டிக்கான பர்பஸஸ் கிடையாது. ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிலேட்டட் டு தி ரிசோர்ஸஸ் ஜெனட்டிக் ஆர் பயாலஜிக்கல் cannot be made without the approval of NBA. எஸ், ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜஸில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வேற எவனாவது ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் வந்து அவன் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கிட்டான்னா நம்மளுடைய நாலேஜை அவன் திருடின மாதிரி தானே அர்த்தம். அப்போ எந்த விதமான ஐபிஆர் கீழே வரக்கூடிய ரைட்ஸாக இருக்கட்டும், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது என்பிஏவுடைய அப்ரூவல் இல்லாமல் நடக்கக்கூடாது. ஸோ அது வந்து டு ப்ரொடெக்ட் அவர் ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் ஆஸ் வெல் அஸ் ரிசோர்ஸஸ். ஸோ இது கண்டிப்பாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. இப்போ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி கேட்குறாங்க. 2023 அதோட எக்ஸ்டென்ஷனாக இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இப்போ கம்யூனிட்டி ரிசர்வ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் மாதிரி கேட்குற மாதிரியே நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியை தாண்டி லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் இந்தியா த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் are the key to the realization of the objectives of the Nagoya Protocol. Yes, of course, Nagoya Protocol is part of Convention on Biological Diversity. Convention on Biological Diversity. ஓகேவா? ஜெனட்டிக் அண்ட் பயோடைவர்சிட்டி ஒரு ரிசோர்ஸஸோடைய ஈக்விட்டபிள் ஷேரிங் அண்ட் பெனிஃபிட்ஸுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோட்டோக்கால் தான் நகோயா ப்ரோட்டோக்கால். ஆக்சஸ் டு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ அதுக்காக கொண்டு வர, அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரப்பட்ட நகோயா ப்ரோட்டோக்காலோட ப்ரொவிஷன்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நாலேஜஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டி தான் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி நேஷனல் லெவல்னா, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் லோக்கல் லெவலில், ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட் ஸ்டேட் லெவலில். ஓகேவா? த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் ஹேவ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் in determining access and benefit sharing, including the power to levy collection fees, the access of biological resources within its jurisdictions. Yes, அதுக்கு ரிலேட்டடான ஃபைன்ஸ் அமௌண்ட்ஸையோ அல்லது லெவிஸையுமே கலெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ்க்கு உண்டு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி போத் 1 and 2 ரெண்டுமே பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். அப்போ பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்துட்டோம். தென் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸை பார்த்துட்டோம். தென் பயோடைவர்சிட்டி ஆக்ட், இது தனி ப்ரொவிஷன். பயோடைவர்சிட்டி ஆக்ட், த ஆக்ட் ஹேஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் பயாலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஆக்சஸ் டு பயாலாஜிக்கல் ரிசோர்ஸஸ், ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் arising out of the use of biological resources and research and developments related to the biodiversity. So இது எல்லா ரிலேட்டடான ப்ரொடெக்ஷன்ஸுக்கு கீழேயும் இந்த பயோடைவர்சிட்டி ஆக்டை கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த பயோடைவர்சிட்டி ஆக்டோட இந்த அப்ஜெக்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கக்கூடிய 3 முக்கியமான அத்தாரிட்டிஸ் தான் இவங்க. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அட் நேஷனல் லெவல், ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ் அட் தி ஸ்டேட் லெவல், பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் அட் தி லோக்கல் லெவல். அப்போ இது 3க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி யார் இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் இன் இட்ஸ் அஃபிஷியல் கெசட் அப்பாயிண்ட். It advises the central government on matters related to the conservation of biological diversity. Its headquarters is in Chennai. ஏற்கனவே அனிமல் வெல்ஃபேர் போர்டோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்களா? என்பிஏவுடைய ஹெட்குவார்ட்டர்ஸும் இஸ் இன் சென்னை தான். ஸோ இதனோட சேர்பர்சன் who shall be an eminent person having an adequate knowledge and experience in the conservation and sustainable use of biological diversity and in matters related to the equitable sharing of benefits to be appointed by the central government. இதனோட சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறவர் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இதனுடைய அப்ரூவல் இல்லாமல் எந்த விதமும் நடக்காது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? நோ பர்சன் வித்வுட் தி ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் தி நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அப்டெயின் எனி பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் லைக் பிளான்ட்ஸ், animals or any other natural materials
occurring in India are knowledge associated thereto for research and for commercial utilization for biosurvey and bioutilization, especially to biopiracy prevent பண்றதுக்காக தான். ஓகேவா? application for intellectual property rights not to be made without the approval of National Biodiversity Authority. ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்குது அல்லது இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டோ அல்லது அதுக்கான நெசசிட்டி காம்பன்சேஷனையும் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக நேஷனல் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஐபிஆர் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமுமே நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட அப்ரூவல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எதுக்காக? இது எல்லாமே ப்ராப்பர்லி நம்மளுடைய நாலேஜஸை அவங்க திருடாமல் இருக்காங்களா, நம்மளோட நாலேஜஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் எல்லா பர்பஸஸ்க்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் என்பிஏ. ஓகேவா? ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே சிமிலராக ஸ்டேட் லெவலில் இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் தி அஃபிஷியல் கெசட் அப்பாயிண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இட். It advises the state government subject to any guidelines issued by the central government or matters relating to the conservation of biodiversity. அது எல்லாமே அதே பர்பஸஸ் தான். கிட்டத்தட்ட ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட் இஸ் சிமிலர் டு தி நேஷனல் பயோடைவர்சிட்டி. இதுவும் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேருந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது என்னது, லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஏன்னா இதை பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி லோக்கல் பாடி ஷால் கன்ஸ்டிடியூட், ஏன்னா இதுதான் பீப்புளோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பாடி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடி. ஏன்னா இவங்களுக்கு தான் ட்ரெடிஷ்னல் நாலேஜஸை பற்றியும் ரிசோர்ஸஸை பற்றியும் டேரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கான பவரும் இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ்க்கான லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு காந்தி சொன்னாரோ அந்த மாதிரி தான் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியோடைய ஃபங்க்ஷனும். Every local body shall constitute a biodiversity management committee within its area for the purpose of promoting conservation, sustainable use and documentation of biological diversity. It consists of a chairman and not more than 6 persons nominated by the local body, of whom not less than 1/3 should be a woman and not less than 18% should belong to scheduled caste and scheduled tribes. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த ட்ரெடிஷனல் நாலேஜஸ் இருக்கும். So it is a multi-member committee who has a representative from every sections of the local body. The chairperson of the biodiversity management committee shall be elected. அது ரெண்டுமே appointed. நல்லா பாருங்க, biodiversity management national biodiversity authority, state biodiversity authority ஓட chairmans appointed, but here elected. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். Elected from amongst the members of the committee in a meeting to be chaired by the chairperson of the local body. அந்த லோக்கல் பாடியோடைய பஞ்சாயத்தோ அல்லது முனிசிபாலிட்டியோட சேர்மனுடைய தலைமை கீழே எலெக்ஷன் நடந்து அது பிரகாரம் தான் இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட சேர்மன் எலெக்ட் பண்ணப்படுவார். ஸோ இதனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் மெயின்டைன்ஸ் த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரிப்பேர் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். இதில் தான் எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இன் கன்சல்டேஷன் வித் தி லோக்கல் பீப்புள், இட் கண்டெய்ன்ஸ் தி காம்ப்ரஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் அவைலபிலிட்டி, நாலேஜ் ஆஃப் லோக்கல் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ், தேர் மெடிசினல் ஆர் எனி அதர் யூஸ் ஆர் எனி அதர். ஓகேவா? ஸோ இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி என்பிஏ தான் இருக்குன்னு சொன்னாமா, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போட்டிருக்குமா, அவங்களும் டேரெக்டாக அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. தே ஹேஸ் டு கன்சல்ட் தி லோக்கல் பாடி. ஏன்னா லோக்கல் பாடியில் தான் இந்த பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டரில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட் ஷால் கன்சல்ட் தி பயோடைவர்சிட்டி management committee while taking any decision relating to the use of biological resources and knowledge associated with the such resources occurring within the territorial jurisdiction of BMC. இந்த provision தான் UPSC கேட்டிருந்தாங்க. The BMC may levy charges by way of collection fees from any person for accessing or collecting any biological resources for commercial purposes from areas falling within its jurisdiction and maintains the local biodiversity fund. ஓகேவா? ஸோ நேஷனல் பயோடைவர்சிட்டி ஃபண்ட், ஸ்டேட் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் மாதிரி லோக்கல் பயோடைவர்சிட்டி ஃபண்ட். இட் இஸ் அன் எலெக்டட் பாடி அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் இட் மெயின்டைன்ஸ் தி பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து நமக்கு முடிவுக்கு வருது. ஸோ ஐ ஹோப் இந்த இதில் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த 3 செஷனுமே இன்டர் ரிலேட்டட் தான். ஓகேவா? ஸோ ஈக்காலஜி, ஈகோசிஸ்டம்ஸும் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸும் இது ரெண்டையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஓவரால் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸும், இது 3மே ஒரே காமன் ஏரியாஸ்குள்ளார வரது தான். ஸோ இப்போ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ அடுத்த செஷன்ஸில் நமக்கு வந்து பொல்யூஷன் டீக்ரடேஷன் அண்ட் குளோபல் அண்ட் இந்தியன் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் as well as அதர் ஸ்பீசிஸ் ரிலேட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.